அருளிய கருணையினால் சக்தி பீடம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து 32வது பீடமாக நாம தரிசித்து கொண்டு வருகின்றோம். சிந்தித்து கொண்டும் தரிசித்து கொண்டும் வரோம். அது மட்டும் இல்லை, நாளையோட அடியனுடைய நிகழ்ச்சி நிறைவு அடையுது. திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் எப்படி 12 நாள் போச்சுன்னு தெரியல. எளிமையாக கடகடன்னு ஓடிட்ட மாதிரி ஒரு 12 மணி நேரம் போன மாதிரி போயிட்டது. நாளை 13வது நாள், அடியனுடைய நிகழ்ச்சி 12வது நாள். இருந்தாலும் இந்த 12 நாளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு அவ்வளவு அடியார் பெருமக்கள். அதனால் உண்மையிலேயே திருக்காரணீஸ்வரர் கோயிலில் நிகழ்ச்சி செய்வதற்கு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி கூட பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பணியில் ஒரு துளி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால இங்கே உட்காரத்துக்கு இறைவன் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி கேட்பதற்கு உங்களுக்கும் இறைவன் பிரார்த்தம் பண்ணியிருக்கிறார். அதனால ஒரு பாக்கியம் இன்னைக்கு. அப்போ நேற்றைக்கு தினம் ஆருத்ரா தரிசனத்திற்கு எல்லாரும் நடராஜ பெருமானை தரிசித்தீர்கள். அதுக்கு கிட்டத்தட்ட 1948 ஒரு திரைக்கதை வசனம் போல ஒன்றை எழுதியிருக்கிறாங்க நம்ம அடியார் பெருமக்கள். அப்படி எழுதியிருப்பதில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் ஒரு ஊடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கு. அதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாரூர் சபையில் பெயரால் திருவொற்றியூரில் ஆண்டுதோறும் மாசி திருவிழாவில் இந்த மாதிரி திருமுறை செய்வாங்க. அது போன்ற கண்ணப்ப முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண முதலியார் இதை எழுதியவர். அதை நம்ம ஆடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதை பார்த்தீங்கன்னா 1959 இதை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை. அது நம்முடைய புத்தகமாக கிடைக்கலனாலும் அதிலிருந்து சில நமக்கு உரைநடையாகவும் நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தோழனாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்றார், நண்பனாக தோழனாக ஏற்றுக்கொண்டு பறவையாரிடத்தில் ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் திருவாரூரில் தூது போனார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊடலை தீர்ப்பதற்கு இவர் போனார். இப்போ அம்பிகையினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாராம். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையாரை வழிபாடு செய்துட்டு வானுலகம் மண்ணுலகமும் மறைவாட வால்மறை வாட பன்மறையும் தரும் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞான மதம் 5 கரம் 3 விழி 4 வாய் ஆனை முகத்தானை பரவி அஞ்சலி செய்விப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டை ஆரம்பிச்சு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்லிட்டு அந்த பாடலை ஆரம்பித்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போன்று ஓதுவா மூர்த்திகளுக்கு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டு அந்த பக்கம் சிவபெருமான், இந்த பக்கம் அம்பாள். சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையில ஒரு திரை போட்டுருவாங்களாம். அப்படி திரை போட்டுட்டு இதுக்கே இந்த கதைக்கே பேரல் என்னன்னு கேட்டால் திருவாதிரை திருவூடல் விழான்னு பேர். நேற்றைக்கு கூட யாரோ சொல்லி கேட்டாங்க, நம்ம இதில் இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னா, அதாவது 63 நாயன்மார்கள் கதையை எப்படி நமக்கு தொகுத்து கொடுத்தாங்களோ அது மாதிரி சிவபெருமானுடைய அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு ஊடல் நடந்தால் எப்படி இருக்கும், சண்டை வந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா ஊடல்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் கேட்பீங்க, அப்படின்னா என்னம்மா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படின்றீங்க. அதனால நானே சொல்லிடுறேன், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி 2 பேரும் பாவனை செய்து கொள்கிறாங்க. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருகிற பொழுது எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா,
பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரியார் பாடி வச்சுட்டார். இப்போ அம்பாள் பார்க்குறாங்க, சிவபெருமான் எப்போ பார்த்தாலும் ஜடாமுடின்னு ஒன்று வச்சுக்கிட்டு குடுமி வச்சுன்னுக்கிறாரு. என்னடா ரகசியம், என்னடா ரகசியம்னா, எனக்கு மட்டும் பெருமையோடு உடம்பில் சரிபாதி கொடுத்தேன், உடம்பில் சரிபாதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு, ஆனா ஒன்று எனக்கே தெரியாம இன்னொரு பெண்ணை எங்க வச்சுட்டு இருக்காரு, ஜடாமுடியில வச்சுட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச உடனே அம்பிகை கோச்சிட்டு போயிட்டாங்க. யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட கோச்சிட்டு போயிட்டார். அங்க சிவபெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் பார்க்க போறார். சிவபெருமான் ரொம்ப கன்னத்தில் கையை வச்சுட்டு சோகமா உட்கார்ந்துருக்கிறார். சுவாமி, ஏன் சுவாமி இவ்வளவு வருத்தோன்ற? சுந்தரா, உன் மனைவிக்கும் உனக்கும் சண்டை வந்தது. உங்க 2 பேருடைய சண்டையும் தீர்ப்பதற்கு நான் சமாதானமா பறவையார் இடத்துல தூது போனேன். எனக்கு இன்னும் யார் இருக்கா எங்க 2 பேர் சண்டையும் தீர்த்து வைக்கிறது? அப்படி ஏன் சுவாமி சொல்லிட்டீங்க? அப்ப என்னை நண்பன்னு சொன்னது பொய்யோ? யார் சொல்றது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார் சிவபெருமான். அப்படின்னா நண்பன்னு சொல்றது பொய்யோ? இல்லை இல்லை, நண்பன் தான். எனக்காக அம்பிகை கிட்ட தூது போய், கண்டிப்பா சுவாமி, ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? நம்மெல்லாம் சும்மா வேலை செய்வோமா? ஆண்டவனா இருந்தா கூட என்ன வாங்கிட்டு தான் வேலை செய்வோம், கமிஷன் வாங்கிட்டு தான் வேலை செய்வோம். அப்ப இவர் சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரா, சுவாமி நான் ஒன்றும் போக மாட்டேன் எல்லாம் சொல்லல, பறவையார் பங்குனி உத்தரத்திற்கு திருவிழாவுக்கு பொண்ணும் பொருளும் கேட்கிறார். நீங்க மட்டும் அதை கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்பிகையும் உங்களுடைய ஊடலையும் நான் தீர்த்து வைக்கிறேன். சரி, முதல்ல போய் எங்கள் ஊடலை தீர்த்து விட்டு வாயேன். ஏன்னா பொண்ணும் பொருளும் கொடுத்தா சந்தோஷமாக கொடுக்கணும். ஒரு பொண்ணும் பொருளும் கொடுக்குறோன்னா எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமாக கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 போடுறதுக்கே நம்ம சந்தோஷமாக போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு எப்படி கொடுக்கணும்? இந்தா வச்சுக்கோ, அப்படியா கொடுக்கணும்? அப்படி இல்லை. எப்படி கொடுக்கணும்? பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரானை. யார் அவர் எளிமையா வர்றவர்? சிவபெருமான். அப்பேற்பட்ட பொன்னும் மெய்பொருளும் தருவானை. மெய்பொருள்னா என்னது? பொண்ணுன்றது தங்கம், வைரம், வைடூரியன்னு வச்சுக்கலாம். மெய்பொருள் எது? இந்த ஆன்மாவினுடைய நலம் என்று சொல்லக்கூடிய மெய் பொருளை தரக்கூடிய ஒரு பெருமான். எதை? திருக்கைலாய பதவியை தரவல்ல ஒரு பெருமான். அப்போ பொன்னும் மெய் பொருளும் தருவானை. என்ன மெய்ப்பொருள்னா என்னது? உண்மையான பொருளை தருவார், ஒரு அர்த்தம். இன்னொன்று மெய் பொருள்னா என்னது? எல்லாரும் இந்த உடம்பினுடைய சுகம் காணுவதற்கு மட்டுமே ஆசைப்படுறோம். ஆனா ஆன்மாவினுடைய சுகம் யாராவது நினைக்கிறோமானா இல்லை. அந்த ஆன்மாவினுடைய சுகம் காண்பதற்கு உண்மையான மெய்யான திருவருளை தரவல்ல ஒரு பெருமான் சிவபெருமான். அப்ப சொல்லிட்டார். சொன்ன உடனே, சுவாமி நீங்க முதல்ல பொண்ணும் பொருளும் கொடுத்தா நான் பறவையார் இடத்துல கொடுத்துட்டு வந்துடுவேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நீ போய் எங்களுடைய சண்டையை தீரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்குறேன். சரின்னு இங்கிருந்து இவருக்கு எங்க போறாங்க? அம்பிகை கிட்ட போறார். அப்படி அம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை சும்மா இருப்பாரு. பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தா. யாரை பார்த்து? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம் போல் இரத்தாலை உயடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை. ஒரு பாடிட்டே போனார். என்ன இப்போ பாருங்க, யாராவது ஒருத்தரை புகழ்ந்து பாடினாதான் அவங்க மனசு சந்தோஷப்படும். இப்போ புகழ்ந்து பாடியும் கூட சரி சரி வா சுந்தரா, ஆமா நீ மட்டும் வந்திருக்கிற, உங்க சுவாமி வரல. அம்பிகை, உங்களுக்கும் சுவாமிக்கும் என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுந்தரா,
அம்பிகை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சுவாமியை பார்த்துட்டு தான் இங்கே வரேன். அம்மையப்பர் என்கின்ற பெயரை வைத்துட்டு இப்படி சண்டை போடலாங்க. 2 பேரும் பேசுகிறார். அதெல்லாம் சரி சுந்தரா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாத? என்னம்மா? இல்லை, எனக்கு தெரியாமல் ஜடாமுடின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த ஜடாமுடியில் எனக்கே தெரியாமல் ஒரு பெண்ணை மறைச்சி வச்சுக்கிறாரே, இது நியாயமா? அந்த சத்தியமாக சொல்கிறேம்மா, நியாயம் இல்லை. நீ சொல்லாதே, நீ மட்டும் என்ன யோகியமா? பறவையாரை கல்யாணம் பண்ணிட்டு திருவொற்றியில் போய் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தானே. எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. அம்பாள் சொல்றாங்களா? எப்படி இருக்கு? அம்பாள் அப்படி சொல்றா, என்னென்ன எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு. அம்பிகை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்பிகை என்ன செய்வது, எல்லாம் போராத காலம். அதாவது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா இறைவன், அதன்படி நடக்கின்றது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அன்றி ஓர் அணவும் அசையாது. அப்படியெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொன்னார். சரி அம்பிகை, உங்களுக்கு தெரியாததா, சுவாமியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தணித்து நீங்களும் சுவாமியும் ஒன்று சேர வேண்டும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சுந்தரா. ஏன் அம்மா அப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்களே அப்படி சொல்லலாம அப்படின்னாச்சு. இல்லை சுந்தரா, எனக்கு சரி பாதி கொடுத்தேன். அந்த பிரம்மா பாரு நாக்கில இடம் கொடுத்தார். யாருக்கு? சரஸ்வதி. திருமால் பாரு உள்ளங்கை அளவு இதயத்தில் இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உமை பார்வதி, நான் மட்டும்தான் உனக்கு சரிபாதி கொடுத்துருக்கேன்னு சொன்னார். ஆனா இப்பதான் தெரியுது அந்த சரிபாதினா என்னன்னு. இந்த அம்மா சொன்னாலாம், அப்போ நீங்க அம்மையப்பரோடு ஒன்று சேர மாட்டீர்களா? இப்போதைக்கு என் கோபம் தனியவில்லை சுந்தரா, நான் தனிந்த மாதிரி இல்லை அப்படின்னு. சரி, இங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகிட்ட போனாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்கே போய் பாடிக்கிட்டே போகிறாரா. என்ன பாடிட்டு போகிறார்? இறைவனை பாடிக்கிட்டே போகிறார். அப்படி பாடிக்கொண்டே போகிற பொழுது அந்த ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன, இறைவனை எப்படியெல்லாம் பாடலாமோ அப்படி பாடியிருக்கிறாங்க. இப்போ இறைவன் இடத்துல இவர் பாடிக்கொண்டே போனார். சுந்தரா, நீ மட்டும்தான் வந்திருக்கிற, எங்க அம்பிகை? நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அந்த அம்மா கேட்குற மாதிரி தெரியல சுவாமி. நீங்கள் முதல்ல எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுங்க. அங்கிருந்து ஃபோன் கால் வந்துக்கினே இருக்குது. யார்கிட்ட இருந்து? பறவையார்கிட்ட இருந்து. அதனால் இன்னுமா சுவாமி பொண்ணும் பொருளும் வாங்கலேன்றாங்க. நீங்கள் முதல்ல பொண்ணும் பொருளும் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்து மீதையும் உங்ககிட்ட பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் காரியத்திலேயே கண்ணா இருக்கார் அப்படின்னு சொல்லி பொண்ணும் மெய்ப்பொருளும் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அங்கேருந்து எடுத்துக்கொண்டு நேராக போனார். போய் அங்கே கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி வரார். வந்தவர் என்ன பண்ணுறார்? ஆமாம், அங்கே என்ன நடந்தது? நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஆனால் என்ன சொன்னாலும் யாரும் கேட்கல. அம்மா கேட்கல. நானும் சமாதானம் படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அப்போ இவர் சொல்கிறார், அப்போ உன் தூது ஒன்றும் ஆகவில்லை, வாய்க்கிழிய பேசு, என்னை மட்டும் என்னென்னமோ திட்டு. முதல்ல என்ன சொன்னார்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, அந்த பாட்டை பாடினவர் இவர் தானே. திட்டுனதே பைத்தியமையா உனக்கு, நான் எப்பையா உனக்கு அடிமை ஓலை எழுதி கொடுத்தேன், இதெல்லாம் கேட்டவர் இவர் தானே. அதனால இவர்கிட்ட இவர் சொன்னாரன், அப்போ மட்டும் என்ன திட்டினீங்க, நீங்கள் உரிமை உள்ளவர், உங்களை திட்டலாம், ஆனால் அம்பிகை அப்படி திட்ட முடியுமா? திட்ட முடியாது இல்லையா? அதனால சொன்னார், அப்போது உன்னால் எங்களை சேர்த்து வைக்க முடியாது, உனக்கு மட்டும் நான் தூதாக சென்று உன் மனைவியையும் உன்னையும் சேர்த்து வைத்தேன். இப்போ பாரு, என்னை சேர்த்து வைப்பதற்கு யாரும் ஆள் இல்லை. சுவாமி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, பொண்ணும் மெய் பொருளும் கொடுத்துட்டீங்க. நீங்களே சாதாரண மானிட பெண்ணாக பிறந்த பறவையார் இடத்துல கடவுளாக இருக்கக்கூடிய நீங்களே 2 வாட்டி போனீங்கல்ல. திருவாரூர் தலத்தில் எத்தனை முறை நடந்தார்? ஒரு முறை போன உடனே அந்த அம்மா கொடுத்தாளா?
மன்னிச்சு ஏற்றுக்கினால யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? 2வது முறை போனதுக்கு அப்புறமா தான் சுவாமி நீங்களேவா அவருக்காக வந்தீங்கன்னு தான் அதுக்கப்புறமா தான் அந்த ஊடல் தீர்ந்தது, சண்டை தீர்ந்தது. அது மாதிரி இங்கே சுவாமி நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நான் 2வது முறையாக போகிறேன். யாருக்கிட்ட? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட 2வது முறையாக அவர் சொல்கிறார், இப்பயாவது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிருவியா? இப்பயாவது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைத்து விடுவாயா? சுவாமி முழுமையாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே போகிறாரா? அங்கே போகிறார். அப்படி அம்மைகிட்ட போகிற பொழுது, அந்த அம்மைகிட்ட போகிற பொழுது ஒரு விஷயம் பண்ணுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன பண்ணுறாரா? இந்த மனைவிமார்கள், உத்தமமான மனைவிமார்களுக்கு கோபம் எங்கடா வரும்னா, வீட்டுக்காரர் திட்டினா கோபம் வரும். தாம் வேணா எவ்வளவு நாளும் திட்டுவாங்க, தாம் வேணா எவ்வளவு நாளும் திட்டுவாங்க. ஆனா அடுத்தவங்க யாராவது வீட்டுக்கார சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பத்திரகாளி ஆட்டம் ஆடுவாங்க. ஆமா, இவர் இங்கிருந்து போனவர் என்ன பண்ணாரு? அந்த சுவாமி இருக்காரே சுவாமி, அவர் பித்தன், பேயன், சுடுகாட்டில் ஆளக்கூடியவர், சுடுகாட்டு சாம்பலை உடம்பில் பூசுகின்றவர். அது மட்டும் என்னது? யானை தோலை இடையில உடுத்தின் இருக்கிறவர். அவர் மானையும் மடுவையும் எதை சுமந்துட்டு இருக்கிறாரு? சுமந்து கொண்டிருக்கின்றவர். இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். கல்யாணம் பண்ண பெண்ணையாவது சரியா வச்சு குடும்பம் நடத்த வேண்டாமா அப்படின்னு அம்பிகை கிட்ட போகும்போது இவர் பேசின்னு போறாராம். சுந்தரா போகும்போது, முதல்ல போகும்போது வாழ்ந்து கூட கூப்பிடாத அம்பிகை இவ என்ன பண்ணாங்களா? என்ன சொன்னேன் நான்? என்னம்மா இருக்கிறதான்னு சொன்னேன், நாட்டில் நடக்கிறதான்னு சொன்னேன். அதுவும் உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரோ அதைத்தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏம்மா இதெல்லாம் தெரிஞ்சுதானம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினீங்க உங்கள் வீட்டுக்காரர். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஒன்றும் இல்லை, சுடுகாட்டில் இருக்கிறவர், பித்தனாக இருக்கிறவர், பேயனாக இருக்கின்றவர், சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை எல்லாம் உடம்புல பூசி கொள்ளுகிறவர். அது மட்டும் இல்லை, சுடுகாட்டு சாம்பலையும் அள்ளி தின்றவர். அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் ஆடை இல்லாமல் என்னென்னத்தையும் உடுத்தி கொண்டிருக்கின்றவர். சுந்தரா நீ ஏன் இப்படி பேசலாமா? என்னம்மா உங்களுக்கு கோபம் வந்து விட்டதா? இன்னும் நான் வேற ஏதாவது 4 வார்த்தை பேசட்டுமா? எப்படி? யார? சிவபெருமான. இன்னும் ஒரு 4 வார்த்தை ஏதாவது பேசட்டுமா? நீ ஒன்றும் பேச வேண்டாம். ஏம்மா அவர் இந்த இடையில உடுத்தினுகிற ஆடையும், இந்த பிணத்தின் சாம்பலை பூசி கொண்டிருப்பதும், தபம் பண்ணி கொண்டிருப்பதும், இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. அந்த கஷ்டத்தில் தானே நீங்கள் பிரிந்து வந்தீர்கள். சுந்தரா இதுக்கு மேலேயுமா நீ பேசுகிறாய்? நான் என்னம்மா பேசுகிறேன், ஊரே பேசுது அப்படின்ற. கேட்ட அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை சுந்தரா, நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் கோவித்து கொண்டு வரவில்லை. அப்புறம் வேற எதுக்கு தான் கோவித்து கொண்டு வந்தீரா? அவர் இப்படிப்பட்டவர்னு தெரிந்து தானே நான் திருமணம் செய்து கொண்டேன். அது மட்டும் இல்லை, அவரே வேணும் என்று தானே இமயமலையில் உட்கார்ந்து தட்சனுக்கு மகளாக பிறந்து தவம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினான். பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தும் தவம் பண்ணி தான் சிவபெருமானே வீட்டுக்காரா வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அப்படிப்பட்டவர் ஏம்மா அவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை பிடிக்கலையா? அவர் வைத்திருக்கொண்டு இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்னா உங்க அண்ணா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வேணும்னா நான் போய் சொல்லட்டுமா சுவாமி கிட்ட? உங்களுக்காக அவரை ஏன் மாத்திக்கோர சொல்லுகிறேன். நீ ஒன்றும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அவர் அவராக இருப்பது தான் அழகு. யாருக்கு அழகான்? சிவபெருமானுக்கு அழகான். நீங்களே இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் அவரை விட்டு கோவித்து கொண்டு? சுந்தரா உன்னிடத்தில் நியாயம் கேட்கின்றேன். என்னம்மா நியாயம்? இல்லை, எனக்கு தெரியாம ஜடாமுடியில ஏதோ ஒரு பெண்ணை வச்சுட்டு இருக்கா. ஓ, அதனால்தான் தாங்களுக்கு கோபமா? ஆமாம் சுந்தரா. அம்பிகை, அது அப்படி அல்ல அர்த்தம். நான் வேண்டுமானால் அதற்கு கதையை சொல்லட்டுமா? என்ன கதை? 29,600 வருஷம்
பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மன்னன். அவன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டுமே என்பதற்காக ஆகாச கங்கையை பூமிக்கு வர வைப்பதற்காக பிரம்மா கிட்ட தவம் செய்தார். பிரம்மதேவர் கங்கையை தவம் வேண்டி தவம் பண்ணினார். கங்காதேவி கிட்ட தவம் பண்ணார். கங்காதேவி சொன்னாங்க, என்னை தாங்கி பிடிக்கிற வலிமை எவருக்கு இருக்கோ அது சிவபெருமான் ஒருவருக்கு தான் இருக்கிறது என்று சொன்னார். அந்த சிவபெருமானை தவிர வேற யாராலையும் என்னை தாங்கி பிடிக்க முடியாது, நான் வருகின்ற வேகத்துக்குன்னு சொன்னார். மீண்டும் சிவபெருமானை தவம் செய்து சிவபெருமான் சொன்னார், எவ்வளவு விட வேண்டும் என்று கேட்டுக்கொள், எப்ப வருவாள் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் கங்கையை வேண்டி தவம் செய்தார். இப்படி மாறி 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 29,200 வருஷம் தவம் செய்தார். நிஜமாகவா அம்பிகை? என்னவோ தங்களுக்கு தெரியாதது போல புதிதாக கேட்கிறேன். ஆமாம், 29,200 வருஷம் தவம் பண்ணார். சரி, அதற்கு சிவபெருமான் என்ன செய்தார்? அதற்காக உலக மக்கள் நன்மைக்காக, உலக ஜீவன்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார்? தாங்கி பிடிச்சார், அவ்வளவுதான். நீங்கள் நினைப்பது போலெல்லாம் அவர் நடந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு பேர் என்ன அம்மா? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு பேர் என்ன? அம்மை, அப்பர். என்ன அப்பர்? அப்பன் அம்மை என்ற சொல்றாங்க. அம்மை அப்பர் அப்படித்தானே சொல்றாங்க. ஆமா ஆமா. அப்போ காப்பாற்ற வேண்டிய இடத்தில் தாங்கள் இருக்கிறீர்களா அல்லவா? ஆமா, இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். அப்போ பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் செய்த தவத்திற்காக அந்த உலக மக்கள் அழிந்து போகக்கூடாது, ஜீவன்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆகாச கங்கையை தாங்கி பிடித்தார். அவ்வளவுதான், அவ்வளவுதானே, வேறொன்றும் இல்லையே. சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களிடத்தில் பொய் சொன்னால் நான் தப்பிக்க முடியுமா? வேறொன்றும் இல்லையே. அப்ப தாங்கிதான் பிடித்தார். ஆம் தாயே, நீங்கள் வேண்டுமானால் உலக மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் மட்டும் ஆகாச கங்கையை அப்படியே விட்டு இருந்தால் இன்றைய தினத்தில் இந்த சென்னையும் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தென்னாடும் அழிந்தது போல அழிந்து போயிருக்கும். அதாவது கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் விட்டு இருக்கிறாங்க. ஜீவன்கள் மொத்தம் கங்கை பூமிக்கு வந்திருந்தா கதி என்ன ஆகிறது? இப்பவே 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தான் பூமி இருக்கின்றது இல்லையா? அந்த ஒரு பக்கம் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் என்பது அழியாமல் இருப்பதற்காக இறைவன் ஜடாமுடியில் அந்த அம்மையாரை தாங்கி பிடித்தார். ஒரு சில துளியரை மட்டும் பூமியில் விட்டார். இதுதான் நடந்தது. அப்படியா? அப்போ மற்றவர்கள் பேசுவது போல ஒன்றும் இல்லையே. சத்தியமாக ஒன்றும் இல்லை தாயே. இப்போ உங்களுக்கு கோபம் தணிந்ததா? சரி சரி சுந்தரா, வா நம் சுவாமியை போய் பார்க்கலாம், எப்படி இருக்கிறாரோ தெரியவில்லை. சாமி வந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு போவாங்கன்னு இந்த அம்மா முதல்ல கோபத்துல இருந்தாளா? இப்போ யார் போறது? அந்த அம்மாவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட போய், சுவாமி, ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவற்றை மன்னித்து கொண்டு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் உன்னை அப்பொழுதே சொன்னேனே, சரிபாதி தந்து விட்டேன், சரிபாதி தந்து விட்டேன் என்று. அப்பதான் அந்த 2 சிலைகளையும் ஒன்றாக சேர்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் இடத்தில் ஊடல் என்பதை சிவபெருமான் தீர்த்தது போல அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் இந்த இருவருக்குள் நடந்த ஊடலை தீர்த்ததாக வரலாறு. இதுக்கு பேரு திருவாதிரை திருவூடல் திருவிழா அப்படின்னு பேரு. கைத்தட்டுங்களேன். இது வந்து ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட எந்த புராணத்திலையும் கிடையாது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி திருவாதிரை தினத்தன்று அம்பிகைக்கும் அப்பனுக்கும் ஊடல் வந்து அந்த ஊடலை சேர்த்து வைப்பதாக சுந்தரமூர்த்தி ஆளாள சுந்தரராக இருக்கக்கூடியவர் சேர்த்து வைப்பதாக ஒரு கற்பனை கதை. அந்த கதையை வந்து சுவாமி வந்து வீதி உலா போயிட்டு உள்ளே வருகிற பொழுது அதை வச்சு வீதியில் வெளியில் நடத்துவாங்க இந்த நாடகத்தை. அப்படி நடத்துகிற பொழுது அதை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை யாரெல்லாம் பார்க்கிறோமோ அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது நீங்கும். அதாவது ஒற்றுமை வலிமைப்படும். இன்னொன்று என்னன்னா, ஊடல் இருந்தாலும் கூட என்னவா இருக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் அந்த ஊடல் திருவிழா, திருவாதிரை ஊடல் திருவூடல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவாதிரை கதைக்காக ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்பிகையும் அப்பனும் வந்து
ஒருத்தரை ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்வியையும் கேட்டு அம்மையப்பர் பதில் சொல்லுவதாக நானே அந்த பதிலையும் சொல்லிவிட்டு வரேன். இப்போ பாருங்க, அம்பாள் கேட்குறாங்களா, தூர நில்லும் எந்தன் சுவாமி எந்நேரம் எங்கு சென்றீர், இந்த நேரத்தில் எங்கே போனீர் சுவாமி, ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு பொழுது தூர நில்லும் எந்தன் சுவாமி இந்நேரம் எங்கு நீர் போய் வந்தீர் ஐயா எந்தன் சுவாமி, அம்மா கேட்கிறார். அதற்கு அப்பன் பதில் சொல்றார், நாரிமணியே திரு ஆலங்காட்டில் நான் பத்ரகாளி முன் நாட்டியம் ஆடி வந்தேன் மானே தேனே. எங்க திருவலங்காடு என்று சொல்லக்கூடிய திரு ஆலங்காட்டில் நடனம் புரிந்து வந்தேன், அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றார். அதுக்கு மாதவரே மன்னவரே கங்கை தனை கொண்டவரே உமது இரு கண்ணும் சிவந்தது என்ன சொல்லும் சுவாமி. அதுக்கு அப்பன் பதில் சொல்றாரா, நாயகியே நான்முகியே எந்தன் நல்ல இடம் கொண்டவளே, தத்தையர் சுந்தர பொடி என்று சொல்லக்கூடிய கந்தக பொடி எந்தன் கண்ணில் விட சிகப்பாச்சே எந்தன் மானேன்றார். அவர் சொல்ற பொழுது என்ன சொல்றாரா, நாயகியே நான்முகியே எந்தன் நல்லம் இடம் கொண்டவளே, தத்தையர் கந்தக பொடி எந்தன் கண்ணில் விட சிகப்பாச்சே எந்தன் கண்ணேன்றார். சொல்றார், கண் சிவந்தது ஏன் சுவாமின்றாங்க. அதுக்கு சொல்ற, இந்த கந்தக பொடி அபிஷேகம் பண்ணும் பொழுது தெரியாம என் கண்ணில் பட்டுடுச்சு, அதனால என் கண் சிவந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்றார், மான்மழு கொண்டவரே மதியினை அணிந்தவரே மந்தா நின் புஜத்தில் மஞ்சள் நிறம் ஏது சொல்லும் சுவாமி. சிவபெருமானுடைய உடம்புல நானோ தனியா இருக்கேன், நான் மஞ்சள் பூசி இருக்கேன், ஆனா நீங்க இன்னும் என்னை தொடலை, ஆனா உங்க மேனியில தோல் என்று சொல்லக்கூடியதில் மஞ்சள் எப்படி வந்தது சுவாமி. அதுக்கு அவர் சொல்றார், சந்தனத்தின் கலவை கஸ்தூரி மஞ்சள் என்று சொல்லக்கூடியதை சேர்ந்ததனால் அந்த மங்களாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சந்தன அபிஷேகம் பண்ணதில் அதில் சிறிது என் மேல் ஒட்டி கொண்டது மானே தேனேன்ற சொன்ன அடுத்த வினாடி அதற்கு அந்த அம்மா கேள்வி கேட்கிறார், மெய் குறி காண்குது மேல் மூச்சு வாங்குது விசித்திரம் என்ன சொல்லும் சுவாமி. சிவபெருமான் எங்க அம்பிகை, இந்த கதெல்லாம் பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு. சிவபெருமான் அம்பிகை லேட் ஆயிடுச்சுன்னு திட்டுவாளோன்னு நினைச்சு இந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஓடி வராராம். யாரு? சிவபெருமான். அதை பார்த்த அம்பிகை கேட்குறாள், மேல் மூச்சு கீழ் மூச்சு ஏன் சுவாமி வாங்குதுன்னா, ஒன்றும் இல்லை, லேட்டாக வந்தால் நீ திட்டுவியன்ற பயத்தில் நான் ஓட்டமாக ஓடி வந்தேன். அப்படி ஓடி வர வேண்டிய காரணம் என்ன சுவாமி? ஒன்றும் இல்லை, பர்குணன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனிடத்துல சண்டை போட்ட வேகத்தில் ஓடி வந்தேன் பாரு, அதனால மூச்சு வாங்குதுன்னாராம். அதனால மூச்சு வாங்குதுன்னு சொன்னாராம். பர்குணனோடு எதிர்த்து போர் புரிந்த பொழுது அங்கே பட்டன் இக்குறி எந்தன்மானே அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து அம்பாள் மறுபடியும் கேட்குறாங்க, மேதினியில் நடந்து வர மேனியெல்லாம் நடுங்கிடவே காரணம் என்ன சொல்லும் சுவாமி. வெண்கவரி மான் ஏறி சரி போய் வீழ்ந்ததினால் நடந்தே வந்தேன் தேனே. மான் மேலே ஏறி துள்ளி குதிச்சு ஓடி வந்தாராம் சிவபெருமான். மானுடைய கால் வழுக்கி அது கீழே விழுந்துருச்சா. அச்சோ மான் தான் விழுந்துருச்சே, அவசர அவசரமா அம்பிகை காத்து கொண்டிருப்பாளே, சற்று நேரத்திற்குள் அவள் நம்மளை தேடுவாளே என்பதற்காக சிவபெருமான் ஓடி ஓடி வந்தாரா, அதனால வாங்குதான் மூச்சு, அதனால வாங்குதான் மூச்சு. அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, எந்தன் மனம் நோகுதையா சஞ்சலம் தோன்றுதையா உமக்கு இதழ் குறி வந்தேன் ஐயா சொல்லும் சுவாமி. அதற்கு அந்த பதில் சொல்றார், தாருக வனத்து தத்தையர் பச்சை கிளி முத்தமிட அடிதடி எந்தன் மானே தேனே. இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீறல் பட்டிருந்ததான். எங்க இதழ் குறி எது? இந்த புன் முறுவல். யார் பார்த்து? சிவபெருமான் சிரிச்சதோட உதடெல்லாம் கொஞ்சம் செவந்து இருந்ததான். செவந்து இருந்ததை பார்த்த உடனே அவர் சொல்றார், தாருக வனத்து முனிவர் எல்லாம் இவர் சிவன் என்று அறியாத வண்ணம் அவர் மேல என்னென்ன ஏவினாங்க?
மான் ஏவினாங்க, முயலகனை ஏவினாங்க, மடுவை ஏவினாங்க, அதுக்கப்புறம் இது நெருப்பை ஏவினாங்க, பாம்பை ஏவினாங்க, இதெல்லாம் ஏவினாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து வந்து முத்தம் விட்டுட்டு போச்சான். அதனால என்ன சிவந்தது? சிவபெருமானுடைய உதட்டு சிவந்ததா அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றார், எந்தன் உடல் கொண்டவரே, எந்தன் உடல் கொண்டவரே, எந்தன் உள்ளம் கொண்டவரே, நீரும் நானும் ஒன்று சேர்ந்து உருகவல்லவோய் நாம் இனி பாசமாய் சேர்ந்திருப்போம் வாரேன் எந்தன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒன்று சேரக்கூடிய திருவாதிரை ஊடல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியதை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அன்றைய தினத்தில் இப்படி ஒரு நிகழ்வு எல்லா சிவாலயத்திலையும் செய்யப்படுவதாக ஒரு ஐதீகம். அது அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் திருவாதிரை திருவூடல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானிடத்துல அம்பிகை கோபித்து கொண்டு அதை சமாதானம் செய்வதற்காக அம்பிகை இடத்தில் தூது போவாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த கதையைத்தான் நேற்றைய தினத்தில் சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதை இன்றைய தினத்தில் சொல்லி இருக்கிறோம். இந்த கதை கேட்டவர்களுடைய இல்லத்தில் என்ன நடக்குமா? ஊடல் என்று சொல்லக்கூடிய சண்டை என்று சொல்லக்கூடியது நீங்கி கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒற்றுமை என்பது நிகழுமா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு கதை. இதை கேட்டவர்கள் அத்தனை பேருக்குமே என்ன கிடைக்குமா? சிவபெருமானுடைய திருவருளும் அம்பாளுடைய திருவருளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எப்படி நண்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி திருக்கைலாயத்தில் இருந்து வெள்ளை யானை வந்து அழைத்து கொண்டு போனதோ அது மாதிரி இந்த கதை கேட்ட அத்தனை பேருக்கும் அம்மை அப்புறம் என்ன அனுப்புவாரா? வெள்ளை யானை அனுப்புவார். எதை அனுப்புறாரோ இல்லையோ திருக்கைலாயத்தில் இடம் கொடுத்தா சரி. அவருடைய பாதார விந்தத்தில் நமக்கு இடம் கொடுத்தால் சரி. இறைவனுடைய கருணையினால் புஷ்கரம் என்கின்ற 32வது தலத்தினுடைய எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? சக்தி பீடத்தில் 32வது பீடத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நேற்றைய தினத்தில் எந்த கதையில் நிறைவு அடைந்தது? விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவர் அதிகமான தவம் செய்து அந்த தவத்தின் மூலியமாக சிவபெருமான் அவருக்கு என்ன கொடுத்தார்? ரிக் வேதம் என்று சொல்லக்கூடியதை கொடுத்தார். முதல் வேதம் யார் கையில் இருந்தது? விஸ்வாமுத்திரர் கையில இருந்தது. அதை கொடுத்தவர் யாரு? நம்ம சிவபெருமான் கொடுத்துட்டு அவர் போனார். அதற்கு பிறகு மீண்டும் வசிஷ்டரிடத்துல திரிசங்கு, அயோத்தி மன்னன் திரிசங்கு போய் கேட்டார், இந்த பூத உடலோடு என்ன பண்ணணும்? பூமியில் பிறந்த மேனியோடு நான் எங்க போகணும்? சொர்க்கம் போக வேண்டும் அப்படின்னு கேட்டார். அந்த சொர்க்கம் போவதற்காக இவரை என்ன பண்ணாங்க? அவர் கேட்ட உடனே அவர் மறுத்துட்டார். அவருடைய பிள்ளைகளும் மறுத்துட்டு சண்டாளனாக போக கடவது என்கின்ற சாபத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்து முடிச்சதுமே இவர் சண்டாளனாக இருக்கின்றார். உடம்பு முழுவதும் மாறிவிட்டது, அங்கம் முழுவதுமே மாறி போச்சு, எல்லாம் கண்ணங்கரேன்னு ஆயிட்டது. அப்படியே எல்லாம் மேனியும் கருத்து போயிட்டு அவருடைய நாட்டுக்கு அயோத்திக்கு அவரே போகிற பொழுது என்னாச்சு? அவரையே விரட்டி விட்டுட்டாங்க. இவர் யாரோ எவரோ என்று விரட்டி விட்டாங்க. அவர் வர வழியில தான் விஸ்வாமுத்திரரை பார்த்தார். நீ திரிசங்கு தானே? ஆமா. நீ திரிசங்கு? ஆமா. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியே ஏன் இந்த கோலம் நடந்தது சொல்றார். அந்த வசிஷ்டர் அனுப்பலன்னா நான் அனுப்புறேன். தன் தவத்தின் மூலியமாக சொர்க்கத்திற்கு திரிசங்குவை அனுப்பினார். அப்படி அனுப்பிய பொழுது 33 தேவர்கள் பார்த்தாங்க, இவனுக்கு சொர்க்கம், அது உயிரோட அப்படின்னு என்ன பண்ணாங்க? தலைகீழாக அவனை அடிச்சு கீழே துரத்தி விட்டாங்க. அப்படி கீழே வந்து விழுந்து மாண்டு விடுவோமோ என்ற பயத்தோடு வந்தவர் விஸ்வாமுத்திரர் பார்த்தார். திரிசங்கு ஏன் திரும்பி வந்தாயினார். சுவாமி, என்னை இப்படி 33 தேவர்கள் அடிச்சு துரத்தி தலைகீழா அனுப்பி வச்சுட்டாங்கன்னார். அப்படியா? அப்படியானால் உனக்காக நான் ஒரு சொர்க்கத்தை படைக்கிறேன்னார். அப்படி படைச்ச சொர்க்கத்துக்கு பெயர் தான், பூமிக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கும் இல்லாம இடையில இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு என்ன பேரு? திரிசங்கு சொர்க்கம் என்று ஒரு பெயர் உண்டு.
திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்கு. அந்த திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதை படைத்து அங்கு திரிசங்குவை அனுப்பினார். 33 தேவர்கள் வந்து விஸ்வாமித்திரரை பணிந்து, சுவாமி அப்படி தவறை மன்னிக்க வேண்டும், அவருக்காக இன்னொரு சொர்க்கம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம், அவரை நட்சத்திரங்களில் நாங்கள் ஒருவராக அனுப்புறோம்னு சொல்லிட்டு தான் நட்சத்திரத்தில் ஒருத்தர். அது கூட நேற்று யாரோ ஒரு டவுட் கேட்டார், நட்சத்திரங்களில் ஒருத்தரா போனார், நட்சத்திரங்களில் ஒருத்தரா போனார்னு சொன்னீங்க, ஆனால் என்ன நட்சத்திரமாக அவர் போனார்னு சொல்லலையேன்னாங்க. எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. 12 ராசிக்கும் 27 நட்சத்திரமும் வேற. என்ன நட்சத்திரம்னு சொன்ன உடனே நம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கு பண்ணிக்கிறாங்க. இது ஆகாசத்தில் வரக்கூடிய எது விண்மீன், அதுக்கு பேர் என்னது விண்மீன், அதுக்கு நட்சத்திரம் என்று ஒரு பெயர் இருக்கு. ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரமா இருக்குது, எவ்வளவு இருக்கு எங்கேயாவது எண்ண முடியுமா? அது இருக்குது கோடி கோடியா. முக்தி அடைந்தவர்கள் விண்மீனாக ஆவாங்கன்னு சொல்லுவாங்க, முக்தி அடைந்தவர்கள் நட்சத்திரமாக ஜொலிப்பார்கள் அப்படின்பாங்க. அப்படி நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டு அவர்களுடைய சந்ததியை பூமியை நோக்கி இரவு நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பதாக ஆசீர்வாதம் செய்வதாக ஒரு ஐதீகம் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ திரிசங்கு என்கின்ற விண்மீனாக அவர் மாறினார், நட்சத்திரமாக அவர் மாறினாரே தவிர இந்த 27 நட்சத்திரத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம தட்சிணாமூர்த்தியும் குருவையும் ஒன்னா சேர்த்துக்கிறோமே, அந்த மாதிரி இல்லை. இது அது எப்படி தனித்தனியோ அதே மாதிரி தான் இதுவும் தனித்தனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேத்தைக்கா முந்தைய நாளான்னு தெரில, இந்த சிவபெருமானை சுற்றி வலம் வரைங்க. இந்த வலம் வருகிற பொழுது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு எல்லாரும் என்ன போடுறீங்க? நான் கேட்டேன், அந்த அடியார் அந்த சிட்டிகை போட்டவர்கிட்ட கை தட்டினவர்கிட்ட கேட்டேன், என்னன்னு. அந்த சுவாமி செவுட்டு சுவாமியா. எனக்கு மனசு அப்படியே கபீர்னு ஆச்சு. ஐயா நான் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும். ஆதிசங்கரர் போய் கமண்டலத்தை தோண்டி ஒரு குச்சி நட்டாரு, அந்த மாதிரி கதையாகி போச்சு கட்சியில். காசிக்கு போய் அவர் குளிக்க போகும்போது கமண்டலம் இருந்தால் எச்சில் ஏதாவது பட்டணுமே, பறவைகள் எச்சில் ஏதாவது படுமேன்றதுக்காக குழி தோண்டி புதைச்சி வச்சு அது மேலே ஒரு கம்பு நட்டு போனார். தொலைவிலிருந்து பார்த்தவன் அத்தனை பேரும் அதையே பண்ணான். வந்து பார்த்து அவருக்கு எதுதான் நம்மளுதுனே தெரில, எல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் உண்மையான கமண்டலம் எங்க இருக்குதுன்னு அவருக்கே தெரில. அப்புறம் அங்கே நடந்தவர்கிட்ட கேட்ட உடனே, ஏன் சுவாமி உங்களுக்கு இவ்வளோ மகானா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? காசிக்கு வந்தால் ஒரு கமண்டலம் வாங்கணும், அதை பூமியில் புதைக்கணும், அதுக்கு மேலே ஒரு குச்சி நடணும், இது கூட தெரியாத சுவாமி நீங்களாம் என்ன சாமின்னா? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கதை. அவர் இப்படின்னார். நான் கேட்டேன், எதுக்கு அது போடுறீங்கன்னு. இல்லை கை தட்டணுமா, இல்லைன்னா என்ன பண்ணா சிட்டிக்கு போடணுமான்னார். இது என்ன இது புதுசாகுது, நமக்கு இவ்வளோ நாள் படிச்சுக்கிறோம், இவ்வளோ படிச்சுக்கிறோம், நமக்கு இது தெரியலையேன்னு நானே குழம்பி போயிட்டேன் ஒரு நிமிஷம். அப்புறமா கேட்டால் சொல்கிறார், அது செவுட்டு சாமின்றார். எனக்கு அப்போ தான் கபீர்னு ஆச்சு. சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருமான், சண்டிகேஸ்வரர் அப்படின்பார். அவர் தான் சிவ ஆலயத்தினுடைய கணக்கு பிள்ளை. சிவாலயத்துக்கு எப்படி இப்போ நம்மளுடைய கணக்கு வழக்கு எங்ககிட்ட யாருக்கிட்ட இருக்குது? சித்திரகுப்தர்கிட்ட இருக்குது. நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? யமதர்மராஜாவினுடைய கணக்கு பிள்ளை சித்திரகுப்தர்கிட்ட இருக்குது. அது மாதிரி இந்த சிவாலயத்தினுடைய கணக்கு வழக்குகள் அத்தனையும் யார்கிட்ட இருக்குன்னா சண்டிகேஸ்வரர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு வழக்கை யார் பார்க்கறது? இப்போ அவர் பார்க்கிறார். இந்த ஆலயத்தினுடைய கணக்கு வழக்கை அவர் பார்க்கிறார். சிவன் சொத்து குல நாசம், மொத்தத்தில் கோயில் சொத்து குலநாசம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த விபூதி குங்குமத்தையே என்ன பண்ணணும், வாங்கிட்டு நம்ம பிரசாதம் பூ வாங்குகிறோம், விபூதி குங்குமம் வாங்குகிறோம், அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அதை அங்கே சண்டிகேஸ்வரர்கிட்ட காமிச்சிட்டு போனோம். சுவாமி இது சிவாச்சாரியார் கொடுத்த பிரசாதம், இது நான் இங்கிருந்து எடுக்கலை, இந்த சிவனுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் நான் எடுக்கவில்லை அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த கையை இப்படி தொடச்சி இப்படி காமிக்கணுமா. ஒருவேளை விபூதியும் குங்குமம் இருந்தால் சுவாமி பார்த்துக்கோங்க, நான் எந்த சிவபெருமானுடைய சொத்தையும் கொண்டு போகவில்லை அப்படின்னு இப்படி கையே காமிச்சிட்டு வந்துடணும்.
கையில் ஒன்றும் இல்லையா, அவரையும் வணங்கிட்டு வந்துடலாம். அதுக்காக சிட்டிகையை போட்டு கையை கட்டி அந்த சாமி செவுட்டு சாமி, ஆமாம், இப்படியெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோம். தெரியாமல் செய்கிற தப்புக்கு நிச்சயமாக தண்டனை இல்லை. ஆனால் தெரிஞ்சே பண்ணா எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்மளுடைய கணக்கு வழக்கு அப்படின்றது ஒரு சிலது இருக்கு இல்லையா, பாவத்தினுடைய கணக்கு, புண்ணியத்தினுடைய கணக்கு. அது மாதிரி திரிசங்கு என்று சொல்லக்கூடிய மன்னனுக்காக சொர்க்கத்தை அமைத்து கொடுத்த பொழுதுதான் இவர் சொன்னார், அவரை விண்மீனாக ஆக்கி கொடுத்தாங்க 33 தேவர்கள். அப்படி ஆக்கி கொடுத்த உடனே விஸ்வாமித்திரருக்கு இன்னும் வசிஷ்டர் வாயால் என்ன கிடைக்கல, பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கல. மறுபடியும் 1000 வருஷம் தவம் பண்றார். மறுபடியும் 1000 ஆண்டு காலம் தவம் பண்றார் பிரம்மாவை நோக்கி. யாரை நோக்கி? பிரம்மாவை நோக்கி 1000 ஆண்டு காலம் தவம் செய்தார். அப்படி 1000 ஆண்டு காலம் பொறுத்து பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததுமே சொன்னார், வசிஷ்டர் வாயினால என்னை பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை எனக்கு தர வேண்டும் பிரம்மதேவரேன்னு கேட்டார். அவர் கொடுக்கலன்னா என்னப்பா, நான் உனக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்து விடுறேன், நான் உனக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்துடுறேன்னு பிரம்மாவினுடைய வாயினால் பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை பிரம்மா கொடுத்துட்டார். வேற என்ன வேணும்னா, இந்த உலக மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஒரு சில மந்திரம் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு தங்களிடத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி என்கின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் எனக்கு உபதேசனை செய்து அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னார். பிரம்மா தன்னுடைய, பிரம்மாவுக்கு எத்தனை மனைவி? பிரம்மாவுக்கு எத்தனை மனைவி? சரஸ்வதி, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எத்தனை மனைவி? 1 2? 1 தானே? தெரியாது. தெரியுமா? தெரியாது. தெரியல. எப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாரு. தெரியல சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள போக போறோம்? அப்படிதானே எல்லாருக்கும். அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று 2 சக்தி எல்லா தெய்வத்துக்குமே. எல்லா ஆண்களும் கல்யாணம் பண்ணிக்கும் போது சொல்லுவாங்க, முதல் கல்யாணம் பண்ணும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 2வதா ஒரு கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, கடவுளே முருகப்பெருமானுக்கு 2, அப்புறம் யாருக்கு, விநாயகருக்கு 2, சித்தி புத்தி, சிவபெருமான் மறைச்சி ஒன்று வச்சுனுக்கிறார், உடம்புல பாதி வேற கொடுத்துக்கிறார், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி யாருக்கு, திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கும் கடவுளுக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறோமா இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, பிரம்மாவுக்கு காயத்ரி சரஸ்வதி, பிரம்மாவுக்கு காயத்ரி சரஸ்வதி. காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடியது யாருக்கு சொந்தமானது? பிரம்மதேவருக்கு சொந்தமானது. அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும்? 5 தலை 10 கரம். காயத்ரி பார்த்துக்கிறீங்களா? காயத்ரி சிலை பார்த்தது இல்லையா? இங்கே எங்கே காயத்ரியினுடைய, இங்கே எங்கேயாவது கோயில் இருக்கா காயத்ரிக்கு? இல்லை. ஆனால் ஈஞ்சம்பாக்கத்தில் சீரடி சாய்பாபா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷ ஆலயம். அந்த ஆலயத்தில் போனீங்கன்னா பாபாவை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா காயத்ரியினுடைய கிரைனேட், வெள்ளை கிரைனேட்டில் காயத்ரியினுடைய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஈஞ்சம்பாக்கத்தில். அங்கே எல்லா ஆலயமும் அங்கே இருக்குது, எல்லா தெய்வத்தையும் அங்கே வணங்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயத்ரியினுடைய அந்த தலத்தில் இருக்குது. முதலில் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நமக்கு காயத்ரி மந்திரத்தை கொடுத்த ஒரு பெருமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் கொடுத்தது? விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவர் தான் காயத்ரி மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெருமான். அவர் தான் நமக்கு காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர். அப்போ காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரு பெருமானாக உலகத்திற்கு இன்னைக்கும் மந்திரத்தில் சிறந்த ஒரு மந்திரம் எது? சிறந்த மந்திரம் எது? காயத்ரி
மந்திரம். அதுதான் நமக்கு விநாயகர்ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை மந்திரம் கொடுத்துருக்கிறார்? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 35 மந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது விநாயகர்ல இருந்து, சுப்பிரமணியர்ல இருந்து, ருத்ரர்ல இருந்து, லட்சுமி, சரஸ்வதி, துர்கை, கிருஷ்ணர், ராமர், மகாவிஷ்ணு, நரசிம்மர், அதுக்கப்புறம் படுத்தீங்கன்னா அதே மாதிரி கால பைரவர், சூரியனுக்கு, சந்திரனுக்கு, அங்காரகனுக்கு, புதனுக்கு, குருவுக்கு, சுக்கிரருக்கு, சனிக்கு, ராகுவுக்கு, கேதுவிற்கு, நவகிரகத்திற்கு, அதே மாதிரி சாஸ்தாவுக்கு, ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு, ஆதிசேஷருக்கு, மகாலட்சுமி அயகிரிவருக்கு, சீனிவாச பெருமாளுக்கு, கருடருக்கு, நந்தி தேவருக்கு, தட்சிணாமூர்த்திக்கு, பிரம்மாவுக்கு, அதுக்கப்புறம் காளி தேவிக்கு அவ்வளவும் கொடுத்திருக்கிற, வருண பகவானுக்கு, அன்னபூரணிக்கு, அதுக்கப்புறம் குபேரனுக்கு மொத்தம் 35 மந்திரங்கள் நமக்கு காயத்ரி மந்திரங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இது நீங்க எல்லாருமே கேட்பீங்க இல்லையா? இந்த காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் பிறந்த ஒரு இடம் இந்த புஷ்கரம். புஷ்கரத்துல தான் என்ன கொடுத்தார் பிரம்மதேவர்? இந்த விஸ்வாமுத்திரருக்கு காயத்ரி மந்திரத்தை அவர் உபதேசனை செய்துவிட்ட பிறகு இந்த காயத்ரி மந்திரமாக இருக்கக்கூடியது விஸ்வாமுத்திரர் தான் இந்த புஷ்கரம் என்கின்ற தலத்திலிருந்து நமக்கு என்ன கொடுத்தார்? முழுக்க முழுக்க காயத்ரி மந்திரத்தை கொடுத்தார். காயத்ரி மந்திரத்திற்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. அந்த மந்திரத்துக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. இப்போ பிள்ளையாரனுடையதை நான் மந்திரம் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் மந்திரம், அந்த ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீங்க அனைவருமே என்ன பண்ணலாம்? ஒரு முறை அல்ல, 1 கோடி முறை ஜபம் செய்யலாம். சும்மா ஒரே ஒரு 3 வரி தான். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவசாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அது இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 108 முறை ஜபம் செய்தீங்கன்னா, இல்லை வாயால் சொன்னீங்கன்னா, ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாயால் சொன்னீங்கன்னா, ஒரு முறையும் அதை சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறமாக அந்த இறைவன் மீது நீங்கள் ஒரு பூவை அர்ச்சனை பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, படிப்பில் ஆகட்டும், செல்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ அது அத்தனையும் பெறவல்ல ஒரு சிறப்புக்கு உரிய மந்திரம் எது? இந்த காயத்ரி மந்திரம். நீங்க சாதாரணமா சொல்லணும் இல்லை, ஒரு 3 வரி தான். அப்பன்னா அந்த 3 வரியை நம்ம சொல்லுவது என்னவா இருக்கும்? சிறப்பாக இருக்கும். ஒரு 3 வரி தான். அந்த 3 வரியை சொன்னா வேண்டியதை வேண்டத்தக்கவாறு சொல்லணும். சொல்ற பொழுது சாதாரணமா இல்லை, அலட்சியமா சொல்லக்கூடாது. காயத்ரி மந்திரத்தை என்ன சொல்லக்கூடாது? அலட்சியமா சொல்லக்கூடாது, நம்பிக்கையோடு சொல்லணும். எல்லார் வாயிலையும் நுழையும். அது சமஸ்கிருதத்தில் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஈஸியா ஒரு 3 வரி, அவ்வளவுதான். அந்த 3 வரியை சொல்லுகிற பொழுது நமக்கெல்லாம் நீங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க சொல்ல 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 ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி சொல்லி நீங்க அதையே மனப்பாடம் மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, எங்க போனாலும் இப்போ விநாயகருக்குரிய சொல்லலாம், ருத்ரரா ருத்ரக்குரிய சொல்லலாம், காயத்ரியா காயத்ரிக்குரியதே சொல்லலாம், வருண பகவானுக்குரியதை சொல்லலாம். இப்போ எந்த இடத்துல நவகிரகமா நவகிரகத்துக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது நவகிரக தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் விலகும். நமக்கெல்லாம் நவகிரகத்துக்கே ஒரு உண்டு. அப்ப பாருங்க, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயாச்ச குரு சுக்கிர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. சொன்னாவே நமக்கு என்ன வராதா? ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடியதும் இருக்காது, மற்ற நவகிரக தோஷம் என்று சொல்லக்கூடியதும் நமக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய மந்திரத்தை பெற்ற ஒரு இடமாக இந்த புஷ்கரம் விளங்குகிறது. புஷ்கரம் அப்படின்ற இடத்துல தான் காயத்ரி மந்திரம் பிறந்த ஒரு இடம். சரி, இப்போ 1000 வருஷம் தவம் பண்ணி முடிச்சிட்டார் பிரம்மா. காயத்ரி மந்திரத்தை கொடுத்துட்டு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை பிரம்மா கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா வசிஷ்டர் இன்னும் சொல்லல. சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார்னு பார்த்தா சொல்லல. மீண்டும் தவம் செய்கிறார். யாரு? விஸ்வாமித்திரர். மீண்டும் தவம் செய்த பொழுதும் இவரே போய் கேட்கிறார், எனக்கு நீங்க உங்க வாயால பிரம்ம ரிஷி பட்டம் கொடுங்க.
1000 முறை நீ கேட்டாலும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன். யார் சொல்றது? வசிஷ்டர் சொல்றார். பொறுத்து பொறுத்து பார்த்தார் விஸ்வாமித்திரர். ஒரு நாள் பார்த்தார், கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தின் மூலியமாக என்ன பண்ணாருன்னா, வசிஷ்டரும் அவருடைய மனைவியும் உள்ள ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த வசிஷ்டரை எப்படியும் கொன்னுட்டோம்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டி பார்க்கலாம். இல்லைன்னா சொன்னா பார்ப்போம், சொல்லலைன்னா அவரை கொன்றே விடுவோம். இதான் குணம். இப்போ அவ்வளவு தவம் செய்தவருக்கு என்ன கொடுக்கல கடவுள்? பொறுமையை கொடுக்கல. நாமும் தினமும் வந்து 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 இறைவனை வணங்கி வணங்கி இன்னொருளை பெறுகிற பொழுது நமக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? பொறுமையை கொடுக்கணும். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? பொறுமைதான் பெருமை சேர்க்கும். ஆனா நாமெல்லாம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம், ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றார். நீங்க பொறுத்து போனீங்கன்னா நீங்க கேட்பது கிடைக்கும். பொறுமை கடலை விட பெரியது. அதனால பொறுத்தவர் என்ன ஆழ்வார்? பூமியை ஆழ்வார். பொங்கினவர் என்ன ஆழ்வீங்க? காடு ஆழ்வீங்க. என்ன காடு? சுடுகாடு. அதுக்கு பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோபப்படாமல் இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, இதய நோய் வராது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். பொங்கினவர். இந்த கோபம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தா என்ன வந்துடும்? தன்னாலேயே ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்தா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அப்போ இதய நோய் வரும்னு அர்த்தம். அதை தான் எளிமையான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்போ வசிஷ்டரை போய் இவர் கொல்லணும்னு நினைக்கிறார். இப்போ வசிஷ்டருடைய மனைவி யாருக்காவது தெரியுமா? அந்த அம்மா பேர் என்னன்னு? வசிஷ்டருடைய மனைவியினுடைய பெயர் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிக்குதான்? கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்ப இவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகிருக்குதே, ஒருத்தர் கூடவா அந்த அம்மாவை பார்க்கல? இல்ல, யாருமே தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே, அதுதான் கேட்டேன். அதெல்லாம் எங்க மேடம் இப்ப சொல்றாங்க? அவசரமா கட்ட சொல்றாங்க, அவசரமா நாங்களும் முடிச்சு போடுறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஆசை 60 நாள் போகும், 30 நாள் ஆக மொத்தத்துல 90 நாள் எல்லாம் முடிச்சு போயிடுது. அப்படிதானே? இந்த அம்மி மிதித்து அதுக்கப்புறம் ஒன்று பார்க்க சொல்லுவாங்களே, யார? பகல்ல எங்கேயாவது அருந்ததி தெரியுமா? தெரியாதுல்ல. அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க சொல்றாங்க. எதுக்காக? வசிஷ்டரும் அருந்ததியை போன்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ளர வாழ வேண்டும். கணவனிடத்தில் எந்த ஒரு ரகசியமும் மனைவிக்கு தெரியாம இருக்கக்கூடாது. மனைவியினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவருக்கு தெரியாம இருக்கக்கூடாது. இருவரும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கூட சொல்லிட்டு செய்தா பிரச்சனையே வராது. அவருக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்களும், இவருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களும் நினைக்கிற பொழுதுதான் அங்க பிரச்சனையே வரும். அதனால என்ன நடந்தாலும் வசிஷ்டரும் அருந்ததியாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவியும், அருந்ததின்னு அந்த அம்மா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படி ஒரு குலம் இருக்கு தெரியுமா? அந்த குலத்துல பிறந்திருந்தும் இன்னைக்கு உலகம் முழுவதும் உயர் கம்யூனிட்டியா இருக்கட்டும், தாழ்ந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும், அந்த அம்மா தாலி கட்டி முடிச்ச உடனே யாரை பார்க்க வைக்கிறாங்க? அந்த பத்தினி தர்மத்திற்காக அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாரைத்தான் பார்க்க வைக்கிறார்கள். அப்பன்னா அந்த அம்மா ஒழுக்கத்துல, அழகுல, அறிவுல, ஆற்றல்ல, பொறுமையில, கணவருக்கு தொண்டு செய்வதில், கணவருக்கு மரியாதை கொடுப்பதில், இது அத்தனையிலையும் பேர் போன புகழ் பெற்ற ஒரு அம்மையார் அப்படின்னா அது அருந்ததி. தாழ்ந்த ஒரு குலத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்த குலத்தவரும் அந்த அம்மையாரை தெய்வமாக கண்டு வணங்குவதற்கு இதுதான் பெண்களுக்குரிய சிறப்பு.
யாரோ ஒரு அம்மா கூட கேட்டாலே, பெண்களை எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா தாழ்த்தியே சொல்லிட்டு இருக்கா. அது பெண்களை தாழ்த்தணும்னு இல்லை, பெண்கள் எவ்வளவு உயர்வாக போவதற்கு பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. பெண்கள் மட்டும் விட்டு கொடுத்து போன எந்த வீட்லையுமே பிரச்சனை வராது. பெண்கள் விட்டு கொடுக்காததுனால தான் பெரும்பாலான வீடுகளில் பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கிறதுன்றதான் சொல்றமே தவிர, அதுக்காக பெண்கள் ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுத்து போங்கல்ல. எந்தெந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றோம். இப்போ அந்த அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் வசிஷ்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சுவாமி இவ்வளவு தவம் செய்திருக்கிறார் விஸ்வாமுத்திரர், பிரம்மாவினுடைய வாயினால பிரம்மரிஷி பட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கார், இப்பயாவது நீங்க அவருக்கு அந்த பிரம்மரிஷி என்ற பட்டத்தை நீங்களே உங்க வாயால சொல்லிடலாமே. அப்ப அவர் சொன்னார், அவருடைய நன்மைக்காகத்தான் நான் அந்த பட்டத்தை இன்னும் கொடுக்காம இருக்கேன். என்ன சுவாமி சொல்றீங்க? இல்ல, சத்திரியனாக பிறந்திருந்தும், அவர் பிறந்தது ஒரு அரச குலத்தில் பிறந்தவர் அவர். ஆனா நான் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? தவம் பண்ணியிருக்கார். ஆனா தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். ஆனா அந்த செல்வத்தை அவர் என்ன பண்றாருன்னா, தவறான வழியில, இப்போ ஒரு சொர்க்கம் ஏற்கனவே இருக்கு, ஒரே ஒருத்தனுக்காக ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாமா? அச்சா, இன்னொன்று, ஒரு முனிவர்களுக்கு என்ன ஒரு ஒழுக்கம் அப்படின்னு கேட்டா, கோபமே படக்கூடாதவர்கள் தான் முனிவர்கள். ஆனா இவருக்கு வர்றது மொத்தமே என்னவாக இருக்கு? கோபமா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் அவரே சொல்றார். இவருக்கும் தவம் செய்கிற பொழுது மேனகை என்கின்ற ஒரு அம்மையாரை இந்திர அமிச்சிட்டான். உலகம் முழுவதும் கொதிக்குது. இந்த விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவர் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருந்து தவம் செய்கிற பொழுது உலகம் முழுவதும் 14 உலகமும் நெருப்பில் தகித்தது. அது யாருக்குடா அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பிருகு மகரிஷியோ வசிஷ்டரோ இல்லை அகத்தியரோ மற்றும் இருக்கக்கூடிய சப்தரிஷிகளோ தவம் பண்ணும் போது இந்த பூமி சூடாகலை, ஆகாயம் சூடாகலை, திருக்கைலாயம் சூடாகலை, சொர்க்கம் சூடாகலை, 14 உலகமும் நெருப்பில் கொதித்தது. அப்ப அவருடைய தவம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பயந்து போய் தான் பிரம்மதேவர் பிரம்மரிஷி பட்டத்தை கொடுத்துட்டு போனார். அப்ப இனிமேலாவது கொஞ்சம் தவம் பண்ணாம இரு, உலகம் உயிரினங்கள் அத்தனையும் நெருப்புல விழுந்து சாகிற மாதிரி இருக்கு. அதாவது பிரம்மலோகமே பிரம்மாவே நெருப்புல நின்னாரு. சிவபெருமானுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவரே நெருப்பு அவரை சுடுமான்னா சுட போறது கிடையாது. ஆனா மற்றவர்களுக்கு பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி பாடி அந்த கடலும் கொதித்ததான். யோசிச்சு பாருங்க, சுடுதண்ணியில படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாரா யார் அவரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். அவ்வளவு சூடானது எல்லா உலகமும். அதனாலதான் பிரம்மா தானே முன் என்ன கொடுத்துட்டார்? பட்டம் கொடுத்துட்டார். ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, கோபத்தை தணிக்கல. அதனால அப்போ வசிஷ்டர் அவருடைய வாயால மனைவி கிட்ட சொல்றார், அவனை போன்று உலகத்தில் தவம் செய்பவர் எவரும் இல்லை, இனி தவம் செய்வோரும் எவரும் இல்லை. என் வாயினால் உலக மக்கள் அறிய அவனுக்கு நான் பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை கண்டிப்பாக தருவேன் அருந்ததி, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தைய கொல்லலான்னு போன விஸ்வாமுத்திரர் காதுல விழுந்துடுது. சிவசிவா, சுவாமி என் மேல இவ்வளவு மரியாதையா, என் மேல இவ்வளவு பாசமா, இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களா, இது தெரியாம நான் உங்களை போய் கொல்ல வந்தேனே அப்படின்னு போய் என்ன பண்ணாரா? சரணாகதி என்கின்றதை வசிஷ்டர் காலில் விழுந்தார். அப்படி வசிஷ்டர் காலில் விழுந்த அடுத்த வினாடி, நீயே முதலும் கடைசியுமாக பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை இந்த வசிஷ்டன் வாயினாலேயே உனக்கு தருகிறேன் என்று சொன்னது ஒரு இடம் புஷ்கரம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், இந்த தலத்தில் நாம போய் ஒரு முறை தரிசித்தால் விஸ்வாமுத்திரருக்கு எப்படி பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சதோ, விஸ்வாமுத்திரர் எப்படி தவம் செய்து தானே ஒரு சொர்க்கத்தை படைக்கக்கூடிய வலிமை கிடைத்ததோ, அதே போல நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்?
இந்த தலத்தை எவரெல்லாம் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காயத்ரியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த தலத்தில் தான் 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை கோதாவரி நதிக்கரையில் புஷ்கர விழா என்று சொல்லக்கூடிய விழா நடக்கும். வசிஷ்டருடைய வாயினால பிரம்மரிஷி என்கின்ற பட்டம் பெற்றதும் அந்த இடத்துல தான். உலகத்தில் பிரம்மாவுக்கும் காயத்ரிக்கும் சரஸ்வதிக்கும் குடியிருக்கக்கூடிய கோயில் என்கின்ற ஆலயம் இருக்கக்கூடிய தலமும் இதுதான். யாருக்கு கோயில்? பிரம்மாவுக்கு உலகத்தில் எங்க கோயில் இருக்கா? இல்லை இல்லையா? அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் காயத்ரி பீடத்தில் பிரம்மாவுக்கும் காயத்ரிக்கும் சரஸ்வதிக்கும் கோயில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. 5 சிரங்களும் 10 கையும் கொண்ட காயத்ரியாக அந்த தலத்தில் வீற்றிருக்கின்றார். விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடிய பெருமான் பிரம்மரிஷி பட்டம் பெற்றதற்கு பிறகுதான் தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அவர் அஸ்வமேத யாகம் செய்து புத்திரகாமேட்டி யாகம் செய்து அந்த யாகத்தின் பலனாக யாரு? கலைக்கோட்டு முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் வந்து யாகம் வளர்க்கிறார். அதில் கிடைக்கக்கூடிய அமுதம் வந்து ஒரு பூதம் கொடுத்துட்டு போகுது. அந்த 60,000 வருஷம் ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த குழந்தை இல்லாததுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கவில்லையானால் குழந்தை பாக்கியம் கட்டாகும். மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கலன்னா யாருக்கு? அப்பம்மா இல்லாதவங்க, தாத்தா பாட்டி இல்லாதவங்க, மனைவி இல்லாதவங்க, கணவர் இல்லாதவங்க, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கல்யாணம் ஆகாமல் இறந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் 12 அமாவாசையில் என்ன பண்ணணும்? திதி கொடுக்கணும். இல்லை முடியலன்னா ஒரு 3 அமாவாசை. என்னென்ன அமாவாசை? மகாலய அமாவாசை, அதுக்கடுத்து ஆடி அமாவாசை, அதுக்கடுத்து வர இருக்கக்கூடிய அடுத்த மாதம் என்ன மாதம்? இப்போ மார்கழி, அடுத்து தை. இந்த 3 மாதத்திலாவது இறந்தவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? திதி என்று சொல்லக்கூடியதை, சிராத்தம் என்று சொல்லக்கூடியதை செய்யணும். ஒன்றும் இல்லை, பச்சரிசி அன்னம், பருப்பு, கொஞ்சம் நெய், அதை போட்டு படைச்சிட்டு ஒரு யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலருடைய வாக்கு, திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கு. ஒரு கட்டு அகத்திக்கரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. ஒருவேளை அவங்க இப்போ பசுமாட்டுக்கு அகத்திக்கரை தான் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்குகிற பொழுது இறந்தவர்கள் பெயரை சொல்லி கொடுங்க. அப்படி கொடுக்கிற பொழுது 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியமும் உங்க மூதாதையர்களுக்கு திதி கொடுத்த புண்ணியமும் இருந்த இடத்திலேயே வந்து சேரும். அதனாலதான் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய் உரையினார். பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கிற. அகத்திக்கிற எவ்வளவு இனிப்பா இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இனிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். ஒரு கசப்பா இருக்கிறத தூக்கி அப்படி கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி திதி தெரியாதவர்கள் வந்து வருடத்தில் ஏதாவது ஒரு அமாவாசை அன்றைய தினத்தில் ஒரு அந்தனரை வைத்து அவருக்கு ஒரு ஆனா இருந்தா தாத்தா பாட்டி அப்பாவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேட்டி வச்சு கொடுத்து அந்த அந்தனரை வைத்து ஒரு யாகம் வளர்த்து அந்த மூதாயிரம் கொடுக்க வேண்டிய திதி என்று பிண்டம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா? அதை கொடுக்கணும். இல்லையா ஒரு 3 வருஷத்திற்கு ஒரு முறை, ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை அதை கொடுக்கணும். இந்த மூதாதையர்களுக்கு சாபம் இருக்குமான குழந்தை பிறக்காது. 2வது காரணம் என்று சொல்லக்கூடியது, 2வது காரணம் என்ன தெரியுமா? 2வது வந்து குலதெய்வத்தனுடைய வழிபாடு. எங்கிருந்து நடப்பயணமா பழனிக்கு போறாங்க, எங்க இருந்து மாலை போட்டு 48 நாள் யாருக்கு? ஐயப்ப சுவாமிக்கு போறாங்க. அப்புறம் எங்கிருந்து மாலை போட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க. அப்புறமா எல்லா கோயிலுக்கும் போறாங்க. திருப்பதிக்கு பாத யாத்திரை போறாங்க, அதெல்லாம் போறாங்க. ஆனா குலதெய்வம் கேட்டு பாருங்க, ஒன்று தெரியாதும்பாங்க, தெரிஞ்சாலும் அது எப்படியும் ஒரு
இருக்கின்ற பொழுது கும்பகோணம் போய் கோதானம் கொடுத்தாலும் பயன் இல்லை. நான் சொல்லல, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரருடைய வாயினால சொன்ன வாக்குது. அம்மா அம்மனமாக இருக்கின்ற பொழுது கும்பகோணம் போய் கோதானம் கொடுத்தாலும் பலனில்லை. குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம மற்ற எந்த பரிவார தேவதைகளை வணங்கினாலும் பலன் குலதெய்வம் தான் கூட்டி நமக்கு சேர்த்து தரணும். ஆனா அந்த குலதெய்வத்தையே வழிபாடு செய்யலைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? திருவருள் கிடைக்காது. அதனாலதான் சொல்றது. அது இன்னொன்று, அம்மாவை விட்டுட்டு மனைவி குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து போனாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் சித்த பிரம்மை, பைத்தியம் முடிச்சிருந்து. அம்மாவை தெருவில் விட்டுட்டார். ஒரு பசுமாடை வாங்கிட்டு போய் கும்பகோணத்தில் போய் கும்பேஸ்வரருக்கு கோதானம் கொடுக்கலான்னு போயிருக்கிறார். சிவபெருமான் ஒரு சிறிய ரூபத்தில் வந்தார். அந்த தானத்தை வாங்குறவராக ஒரு அந்தனராக வரார். வந்தவர் பார்த்தார், அப்ப நீ நல்லா இரு. ஆமாம், உனக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. இது யாரு? மனைவி. அம்மா, அப்பா அம்மா எங்கே காணோம்? அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டார். அம்மா எங்கே? அது பைத்தியம் முடிச்சு ரோடா அலையுது. அம்மா, அம்மாவை அழைக்காம வந்து கோதானம் பண்றியே, அது எங்க சுவாமி? இடுப்புல துணி கூட இல்லாம ஒரு மாதிரி போயின்னு இருக்கு சுவாமி. அதை எங்க சுவாமி இங்க அழைத்துட்டு வருது? அழைத்து வந்தா என் மானம் போயிடும் போல இருக்கு அப்படின்னா. அப்பதான் சிவபெருமானுடைய திருவாயினால் சொன்னார் இந்த வார்த்தையை. அம்மா அம்மனமாக இருக்கின்ற பொழுது நீ கும்பகோணம் போயும் கோதானம் கொடுத்தாலும் என்ன இல்லை, பலன் என்று சொல்லக்கூடியது இல்லை. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலும் அநாத ஆசிரமத்திலும் விட்டு சிவன் கோயில் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை, பெருமாள் கோயில் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. கோடி கோடியான செல்வத்தை தான தர்மத்தை செய்தாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. எந்த தானத்துக்கும் தர்மத்துக்குமே என்ன கிடைக்காது? புண்ணிய பலன் கிடைக்காது. அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தின் சாபம் இருக்குமான குழந்தை கட்டாகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 3ஆவதாக இருக்கக்கூடிய வாக்குதான் எது? சிவன் சொத்து குலநாசம். அப்பன்னா மொத்தத்துல கோயில் சொத்து குலநாசம் அர்த்தம். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு இல்லை? தசரத சக்கரவர்த்திக்கு கிடையாது. ஆனா ஏனோ குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்? ராமபெருமானே குழந்தையா வரணும்னு இல்லையா இருக்கு? ராமபெருமானே குழந்தையா வரணும்னு இல்லை இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் சொல்றார், நீ யாகம் செய்தால் நிச்சயமாக கலைக்கோட்டு முனிவரை கொண்டு வந்து நீ யாகம் செய்தா நிச்சயமாக என்ன பிறக்கும்? உனக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும்னாங்க. அந்த கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து யாகம் வளர்த்தார். அவர் அமுதம் கொடுத்தார். அப்பா, இது உன்னுடைய மனைவிமார்களுக்கு பிரிச்சு கொடுன்னு. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவி? எவ்வளவு? 60,000 மனைவி. அவருக்கு இந்த குழந்தை இல்லை இல்லையா? இந்த குழந்தை இல்லாதனால ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ணிப்பார். அந்த பெண்ணோட கூட சுகத்தை அனுபவிப்பார். அப்பயாவது குழந்தை பிறக்குமான்னு பார்த்தார். அப்பயும் சட்டியில் இருந்தால் தானே அங்கே போயிடுவார். ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த யாகம் வளர்த்ததற்கு பிறகுதான் அவருக்கு என்ன கிடைச்சது? இந்த அமுதம் கொடுத்தார். இந்த அமுதத்தை என்ன பண்றாங்க? முதல் மனைவி யாரு தெரியுமா? பட்டத்து அரசி 3 பேர். முதல் மனைவி யாரு? கோசலை என்று சொல்லக்கூடிய அம்மையார். 2வது மனைவி சுமித்திரை என்பது பெயர். 3வது மனைவி கைகேயி என்பது கேக்கையனுடைய மகள். கைகேயின்னு பேரு. 3 பேர் தான் பட்டத்து அரசிகள். முதல் பங்கைய கோசலைக்கு கொடுத்துட்டார். 2வது பங்கு என்று சொல்லக்கூடியதை பரதன கைகேயிக்கு கொடுத்துட்டார். 3வது பங்கை கொடுத்தார். மீதும் கொஞ்சம் இருந்தது, அதையும் சுமத்திரைக்கே கொடுத்துட்டார். இப்போ முதல் வயிற்றில் இருந்து பிறந்த கோசலைக்கு பிறந்தவர் தான் ராமபெருமான். 2வதாக பிறந்தவர் தான் பரதன் என்று சொல்லக்கூடியவர். 3வது என்று சொல்லக்கூடியவர் தான் லட்சுமணரும் சத்ருகனன் என்று சொல்லக்கூடியவர் தான் ட்வின்ஸ். இப்போ புரிஞ்சத? எல்லாரும் ட்வின்ஸ் பிறந்தா என்ன பேர் வைக்கிறாங்க? ராமர் லட்சுமணர் தான் பேர் வைக்கிறாங்க. ஆனால் லட்சுமணனும் சத்ருகனும் தான் ட்வின்ஸ். ஆனால்
இவங்க ட்வின்ஸா பிறந்திருந்தாலும் கூட ராமபெருமான் மீது யார் வச்சிருந்தது பக்தி? ஆதிசேஷனுடைய சொரூபமாக பிறந்திருந்த லக்ஷ்மணர் அதிக பக்தி வைத்திருந்தார். அண்ணாவுக்காக 14 வருடம் உண்ணாமல் உறங்காமல் இருந்த ஒரே ஒரு பெருமான் லக்ஷ்மணர். உண்ணவும் கிடையாது, உறங்கவும் கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு பெருமானாக இருந்தவர். அதனால அந்த ராமபெருமான் பிறந்து வளர்ந்து வருகிற பொழுது நேரா தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு போய் விஸ்வாமுத்திரர் கேட்டார். என்ன கேட்டார்? என் வேள்வியை காப்பாற்றுவதற்கு இவன் ஒருவனால் முடியும், ராமனை அனுப்பி வைப்பாயாக. யார அனுப்பி வைப்பாயாக? ராமனை அனுப்பி வைனார். தசரத சக்கரவர்த்தி உயிரே போயிடுச்சு. சுவாமி, அவன் சின்ன குழந்தை, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம். எல்லாவற்றிலும் ராமநாமத்தை உச்சரிக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரராம தாத்துல்யம் ராமநாம வாரணனே. இது சொன்னீங்கன்னா 2 வரி தான். இதை சொன்னா 1000 முறை ராமநாமம் சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். 2 வரி தான். அந்த 2 வரியை மெமரி பண்ணி சொன்னோம்னா நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? 1000 முறை ராமநாமம் சொன்ன புண்ணியம் கிடைக்கும். ராமநாமத்திற்குரிய ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் சொல்றேன். ராமநாமம் உச்சரிக்கின்ற பொழுது ஸ்ரீராம ஜெயம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் யார் வருவார்? ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து நம்மையும் ஒரு கடவுள் வணங்கக்கூடிய ஒரு நாமம். என பெரும்பாலும் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார்? இப்படிதான் இருப்பார். அப்போ இந்த நாமத்தை சொன்னால் யார் வருவார்? ராமபெருமானாக இருக்கக்கூடியவருடைய பக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து வணங்குவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாமம் ராமநாமம். இப்போ வசிஷ்டர் தான் இவருக்கு குரு, தசரத சக்கரவர்த்திக்கு. ஆனா அவரே அங்கு இருக்கிறார். இப்ப தசரத சக்கரவர்த்தி இடத்தில் விஸ்வாமுத்திரர் போய் கேட்கிறார், ராமனை அனுப்புன்னார். இப்ப விஸ்வாமுத்திரர் கோவப்பட்டு எங்க சாபம் கொடுத்துருவாரோன்னு கொஞ்சம் பயம். சுவாமி, அவன் சின்ன குழந்தை, நான் வரேன்னு. அந்த சின்ன குழந்தை நான் வரேன் அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், இல்லை இல்லை, ராமனை அனுப்புன்னார். அப்பதான் ராம லக்ஷ்மணர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருவரை என்ன பண்ணார்? இந்த விஸ்வாமுத்திரர் கூட அனுப்பி வச்சார். விஸ்வாமுத்திரருடைய வேள்வியை காப்பாற்றுகிற பொழுதுதான் தாடகை என்று சொல்லக்கூடிய தாடகை. அந்த தாடகையை யார் வதம் செய்யறது? அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களையும் சரக்கூடம் கட்டி ராம லக்ஷ்மணர் இருவரும் காப்பாற்றி விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடியவருடைய வேள்வி என்கின்றவற்றை காப்பாற்றிய ஒரு இடமாக இந்த புஷ்கரம் விளங்குகிறது. அப்போ விஸ்வாமுத்திரருடைய வேள்வியை காப்பாற்றுவதற்காக ராமபெருமான் சென்று கங்கை என்று சொல்லக்கூடிய வரலாறும், இந்த கௌசிகின்னு சொன்ன இல்லையா, கௌசிகன் இவர்தான் விஸ்வாமுத்திரர். அந்த கௌசிகி என்று சொல்லக்கூடியவர் சிருங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய ரிஷிகர். அவர் போயிட்டு தவம் முடிந்ததுக்கு பிறகு வானுலகம் செல்லுகிற பொழுது பின்தொடர்ந்து இந்த கௌசிகி போகிற பொழுது அப்பதான் கோமதி நதியாக இருந்து உன்னிடத்தில் குளிக்கக்கூடியவர்களுடைய பாவம் முழுவதையும் நீ போக்குவாயாகன்னு சொல்லி சிருங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய ரிஷிகர் அந்த கௌசிகி விஸ்வாமுத்திரருடைய தங்கையை என்னவாக்கிட்டார்? கோமதி நதியாக ஆக்கி இங்கேயே விட்டுட்டு போனார். அப்பேற்பட்ட ஒரு இடம் நடந்த இடம்தான் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலம். இப்படி பல பல விதமாக இந்த புஷ்கரம் விளங்கி இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடியது இருக்குமே. ஆனால் நாமோ ஒரு முறையாவது ராஜஸ்தானுக்கு போய் அங்க என்ன பண்ணணும்? இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய காயத்ரியை வணங்கினால் அந்த காயத்ரியினுடைய அனுகிரகமும் சரஸ்வதியினுடைய அனுகிரகமும் பிரம்மதேவருடைய அனுகிரகமும்
விஸ்வாமித்திரருடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஒருவேளை போக முடியாதவர்கள் நம்ம தென்னாட்டில் இருக்கக்கூடிய விஜயாபதி என்கின்ற இடத்திற்கு சென்று விஸ்வாமித்திரர் அங்கு வந்து தவம் ஏற்றி இருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் ஒரு முறை அங்கு போய் அங்கு இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரை வணங்கி அதே மாதிரி என்ன பெறலாம்? அங்க இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர ஈஸ்வரர் அவர் கையால பிரதிஷ்டை பண்ண ஈஸ்வரரையும் வணங்கலாம். அதனால ராஜஸ்தான் போக முடியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன இப்போ நம்ம முக்காவாசி எங்க இருந்து வந்திருக்கிறோம்? ராஜஸ்தான்ல இருந்து இப்போ மீண்டும் கார்ணீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். 33வது தலம் சோமநாதம் என்று சொல்லக்கூடிய தலம், அற்புதமான தலம். சந்திரபாகா என்று சொல்லக்கூடிய நதியில் இருக்கக்கூடிய தலம். இந்த தலம் 12 ஜோதிலிங்கம் என்று சொல்லக்கூடியதில் முதல் தலமாக விளங்கக்கூடிய தலம். அதாவது பார்த்தீங்கன்னா பிராண பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பீடம். இந்த பீடம் அதாவது பிரபாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினம் அப்படின்ற இடத்திலேயே அந்த ஊரினுடைய பேர்லேயே அந்த பீடமும் விளங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட 12 ஜோதிலிங்கத்தில் இது ஒன்று. இன்னொன்று, இங்க சுவாரஸ்யமான சில கதைகள் நடந்திருக்கு. என்ன கதை? சந்திர பகவான், நேற்று யாரோ கேட்டீங்களே, அதுக்குரிய கதை இன்னைக்கு வந்துடுது. சந்திரபாகா நதிக்கரையில் நடந்த ஒரு கதை. இந்த ஈஸ்வரனுக்கு பேரே சோமநாதர்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? சோமநாதர். அம்பிகை நதி ரூபமாக இருக்கின்றார். சந்திரபாகா நதியாகவே அம்பாள் இருக்கிறார். அந்த தலத்துல வந்து நதி ரூபத்திலே இருக்கிறார். இந்த தலத்தில் தான் விட்டலன் என்று சொல்லக்கூடியவருக்கு ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த சந்திரபாகா நதிக்கரை. அதே மாதிரி சந்திர பகவானுக்கு 27 பெண்களை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மாமனாராக இருக்கக்கூடிய தட்சன் கொடுத்த சாபமாக இருக்கக்கூடியது விலகிய ஒரு தலம். இந்த 12 ஜோதிலிங்கத்தில் முதல் லிங்கமாக இருக்கக்கூடிய சோமநாத ஈஸ்வரர். அவருக்கு பேரு சோமன்னா யாரை குறிக்கும்? சோமன்னா யாரை குறிக்கும்? பித்தா பிறைசூடி. பிறை யாரு? சந்திர பகவான். சந்திரனுக்கு இன்னொரு பெயர் என்னது? சோமநாதன் பேரு. சோமன் என்பது பெயர் வந்து யாருக்குரியது? சந்திரனுக்கு உரியது. அப்படிப்பட்ட அந்த தலத்தில் தான் என்னவாக இருந்தார்? இப்போ தட்சன் பிரம்மதேவராக இருக்கக்கூடியவர் 1000 பிரம்மாவினுடைய மகன் தட்சன் 1000 வருஷம் சிவனை வேண்டி தவம் பண்றார். அவர் தான் கேட்டார், உலகத்தில் சிறந்த கடவுள் யார்? சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னிட தீவினை மாலும், சிவசிவ என்னிட தேவரும் அவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்படிப்பட்ட பெருமான் யார்? அவரு சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் உலகத்தில் அழியாத ஒரு பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணிக்க வாசகர் இந்த மார்கழி மாசத்துல முதல் பாட்டிலே என்ன சொல்றார்? ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதின்றார். அப்பன்னா தோற்றமும் கிடையாது, முடிவும் இல்லாத ஒரு பெருமான். அப்போ பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெருமான் சிவபெருமான். இதைத்தான் பிரம்மாவும் சொன்னார் தட்சனுக்கு. அப்படின்னா நான் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறேன். 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்ப என்ன வேணும்? சுவாமி, எனக்கு என் பேர்ல ஒரு உலகம் வேணும். நீங்கள்லாம் கூட இனிமே அந்த மாதிரி கேளுங்க. என்னன்னு? தட்சன் அவன் பேர்ல தட்சபுரி என்கின்ற ஒரு உலகத்தை கேட்டான். இப்போ வாங்கியாச்சு, கொடுத்துட்டார். அடுத்து என்ன வேணும்னா, சுவாமி அந்த உலகத்தில் 7 14 உலகத்தில் இருக்கிறதும் இருக்கணும், இல்லாதும் இருக்கணும். இருக்கிறதும் இருக்கணும், இல்லாதும் இருக்கணும். சரி தந்தேன். அடுத்து என்ன வேணும் கேள்வி? ஒன்றும் இல்லை சுவாமி, உங்க பக்கத்துல இருக்கிற உமாதேவியார் எனக்கு மகளாகவும் நீங்க எனக்கு மறு மகனாகவும் வர வேண்டும். அப்படியே தந்தேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் போயிட்டார்.
சிவபெருமானுடைய திருவிளையாடல் எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. என்னென்னா, இவர் இப்போ இங்கே கொடுத்துட்டார, இதே மாதிரி கைலாயத்திற்கு எல்லா பக்த கோடியிலும் போய் இருந்தாங்க. முக்தி அடைஞ்சவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. இந்த அம்மா சொர்ணாம்பிகை பார்த்தா இடி மின்னல் புயல் காற்று வந்தது. எல்லாம் நனைஞ்சிட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பார்த்தாங்க, சொர்க்கத்தில் பார்த்தா மண்டபம், சக்தி லோகமாக இருக்கிற பிரம்மலோகத்தில் பார்த்தா மண்டபம், எல்லா உலகத்திலையும் மண்டபம் இருக்குது. இந்த கைலாயத்தில் மட்டும் ஏன் மண்டபம் இல்லை? அந்தம்மா பார்த்தாங்க, நேராக சிவபெருமான் கிட்ட போனாங்க. சுவாமி, எல்லா உலகத்திலும் மண்டபம் இருக்கின்றது, ஏன் நம்ம உலகத்தில் மட்டும் மண்டபம் இருக்கக்கூடாது? அம்மா, நான் முற்றும் துறந்தவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் நினைக்க மாட்டேன், நான் சிவனேன்னு இருப்பேன். என் அடியார்களும் அப்படிதான் இருக்கணும்னு. சரி, அப்படின்னாலும் நீங்க இருக்கலாம், உங்க அடியார்கள் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அதனால நான் ஒரு 1000 கோடி பேர் அமருவது போல ஒரு மண்டபம் கட்டலான் இருக்கேன். யாரும் இந்த அம்மா சொன்னா, ஓ சரி சரி கட்டுன்ட்டு. எவ்வளவு? 1000 கோடி பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபம் கட்ட. இந்த அம்மா பார்த்தா வேண்டான்னு சொன்னா கோச்சிப்பா. யாரு? சிவபெருமான் நினைக்கிறார். வேண்டான்னு சொன்னா உலகம் முழுவதும் மண்டபம் கட்டுறாங்க, ஏன்னு எல்லாத்துக்கும் இவரும் பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாரு, நான் கட்டா மட்டும் இவர் வேண்டான்னு சொல்ற. எங்க இவரை விட நான் பேர் வாங்கிட்டு வருவோம் இவருக்கு போறான். இந்த மனைவிமார்களுக்கு உள்ள கவனம் வரும் இல்லையா? ஆமா. அதனால இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு எங்க கோச்சி பாலோன்னு நினைச்சு சிவபெருமான் சொன்னார், அம்மா நீ கட்டிக்கோன்ட்டார். கட்டியாச்சு. நாரதர் வந்தார். யாரு? நாரதர். நாரதர் கலகம் நன்மையில முடியுமா? திடீர்னு கைலாயம் பிரகாசமா இருக்குது, மண்டபம் கட்டி எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி தூண்கள் 1000 தூண்கள் இருக்கு. மண்டபம் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் புரண்டு எல்லாம். கிரகப்பிரவேசத்துக்கு அந்த அம்மா லெட்டர் எழுதினுக்கிறான். எது? ஓலை எழுதுறான், எல்லாருக்கும் அனுப்பலான்னு. அப்படியே அனுப்பிக்கிட்டுறதுக்கு ஓலை எழுதிக்கிட்டே இருக்கிற நாரதர் உள்ள நுழைஞ்சார். எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். நந்தி தேவர்கிட்ட கொடுத்து சீக்கிரமாக இதெல்லாம் போஸ்ட் பண்ணணும், ஸ்பீடு போஸ்ட் பண்ணணும், நாளைக்கே கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாரதர் உள்ளே வந்தவர் சிவபெருமானை பார்த்து வணங்கினார். சுவாமி, இதெல்லாம் என்னன்னார். நாரதா, அந்த கூத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், நானே பெரிய கூத்தாடி, என் கூட சேர்ந்து இவளும் சேர்ந்து கூத்தாடியே ஆயிட்டா பொழுது. அது என்னமோ இடி மின்னல் புயல் வந்துச்சான், அதனால இவ பார்த்து அவங்க எல்லாம் மலையில நனையிறாங்கன்னு சொல்லிட்டு, வெயில்ல காயறாங்கன்னு சொல்லிட்டு, அவளா பார்த்து ஒரு 1000 கோடி பேர் உட்கார்ற மாதிரி மண்டபம் கட்டிட்டா. இப்போ வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்குள்ள அம்பாள் வந்துட்டான். நாரதா, வா வா வா, உனக்கு நான் ஓலை அனுப்புனேனே, அதுக்கு முன்னாடியே வந்துட்ட போல இருக்குது. இல்லை அம்பிகை, நான் வேற விஷயமா வந்தேன். வந்து பார்த்தா கைலாயம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. சுவாமி இருங்கோ, நாரதனுக்கு நான் காமிச்சிட்டு வரேன். எதை? மண்டபத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வரேன். நாரதா, உனக்கு தான் முதல்ல காமிக்கிறேன். அப்படியாம்மா, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் பாரு. அம்பிகை மண்டபம் கட்ட நான் அதை முதலில் பார்க்க, ஈசன் பார்த்தாரா? அவருக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம்? அப்படியா? இன்னும் ஈசனே பார்க்கலையா? பார்க்கல. ஏன்னா அவர் பார்வைப்பட்டா இது நிலைச்சிரும், அதனால இன்னும் அவர் பார்க்கல. அதனால பார்த்தார். நாரதர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார். எல்லாம் சுற்றி பற்றி பார்த்தாச்சு. பார்த்து அடுத்துட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது சொன்னார், அம்மா வாஸ்து சரியில்லை. என்ன சரியில்லை? வாஸ்து சரியில்லை. இதை கேட்ட அடுத்த என்ன சொல்ற நாரதா? அது ஒன்றும் இல்லைம்மா, என் வாயால எப்படிமா நான் சொல்லுவேன்? இல்லை சொல்லு, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சனியனுடைய பார்வைப்பட்டு இந்த மண்டபம் எல்லாம் இடிக்க இருக்கின்றது அப்படின்ட்டார். சும்மா இருக்க முடியுமா? நேரம் கடன்னு ஓடி வந்தா அந்த அம்மா சிவபெருமான் கிட்ட பாதத்தில் விழுந்தா. சுவாமி, நான் எவ்வளவு செலவு பண்ணி இந்த மண்டபத்தை கட்டி இருக்கிறேன், ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த நேரம் பார்த்து இந்த நாரதர் என்னமோ சொல்றானேன்னார். எல்லாம் ஒன்றும் இல்லை அம்பிகை, நீ என்னன்னு சொல்லு என்கிட்ட.
சுவாமி நான் வேற அவசர அவசரமாக எல்லாருக்கும் ஓலை அனுப்புவது போல் அந்த சனீஸ்வரனுக்கும் அனுப்பி விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்கள் போய் நீங்கள் தானே பட்டம் கொடுத்தீங்க, நவகிரகத்தில் ஒருத்தராகவும் ஆக்குனீங்க, அதனால் சொல்கிறேன் சுவாமி, நீங்கள் போய் அவனை வர வேண்டான்னு சொல்லிடுங்க. இங்கே அவன் வந்தாதானே அவன் பார்வைப்பட்டு இந்த மண்டபம் இடிக்கும். ஆமாம், அதனால் அவன் பார்வைப்படாதன்னா அவன் இங்கே வரலன்னா பார்வைப்படாத கண்டிப்பாக படாது. அப்படின்னா நீங்களே போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருங்க சுவாமி, வேற யாரும் அனுப்பினாலும் அவன் கேட்க மாட்டான் சுவாமி. அப்படியா, சரி. அம்பிகை ஒரு வேண்டுதல் விண்ணப்பம். என்ன? நான் சொல்லியும் அவன் கேட்கலாமா சுவாமி? நீங்க சொல்லியும் அவன் கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க சுவாமி. என்ன பண்ணுங்க? உங்க கையில் இருக்கக்கூடிய உடுக்கைய நீங்க அந்த சனி லோகத்திலிருந்து, சனி மண்டபத்திலிருந்து நீங்க ஆட்டுங்க. அவன் வர்றதுக்குள்ள கட்டின நானே என் கையால இடிச்சிடுறேன் சுவாமி. அவன் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி என் மண்டபத்தை நானே இடிக்கிறது எவ்வளவு? அடுத்தவர் கையால் இடிபடுவதை விட காட்டிலும் நானே இடிப்பது எவ்வளவு மேல் இல்லையா? அதனால் நானே இடிச்சிடுறேன் சுவாமி. சரின்னு இங்கிருந்து போனார். எல்லாரும் அவரை தேடி வரும் பொழுது அவரே சனியை தேடி போயிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விசேஷம்னு யோசிச்சு பாருங்க. சனி பகவான் வாங்க சுவாமி, வாங்க சுவாமி, வாங்க சுவாமின்னு சிம்மாசனத்தை கொடுத்து வரவேற்பு கொடுத்து பாத பூஜை எல்லாம் பண்ணி, சுவாமி நீங்களே என் இல்லம் தேடி வந்துருக்கிறீங்களே, கிரகப்பிரவேசத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன் சுவாமி, இப்பவே புறப்படலாம்னா. இல்லை இல்லை, அது சொல்லிட்டு போலான்னு தான் சனீஸ்வரன் நான் வந்தேன்னார். என்ன சுவாமி சொல்கிறீங்க? இல்லை நீ வர வேணான்னு சொல்கிறதுக்கு தான் சுவாமி. இப்போ தான் ஓலை வந்தது சுவாமி, அடுத்த வினாடி நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் சுவாமி? என்னமோ உங்ககிட்ட சொன்னான், நானும் சொல்லிட்டேன். நான் நாரதன் வந்தானா அந்தவன் உன் பார்வைப்பட்டு அந்த மண்டபம் இடிஞ்சு போயிடும்னு சொன்னானா, அதிலிருந்து அம்பிகை பயந்து விட்டாள். அந்த பயத்தை போக்குவது என் வேலை அல்லவா? அதனால தான் அவள் சொன்னால் என்பதற்காக இங்கே நான் ஓடோடி வந்தேன் சுவாமி. நானும் அங்கே வரல சுவாமி, நீங்களே நேரடியாக வந்து சொன்னதற்கு பிறகு நான் அங்கு வருவேனா? சத்தியமா சுவாமி, உங்க மேல ஆணையா நான் அங்கு வரவில்லை. ஆனா ஒன்று சுவாமி, என்ன வந்தது தான் வந்தீங்க, ஒரு டான்ஸ் ஆடிட்டு போனா நானும் பார்த்த மாதிரி இருக்கும், நீங்களும் ஆடின மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் நானும் பார்த்ததே இல்லை சுவாமி உங்க ஆட்டத்தை. அதனால நீங்க ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஆடிட்டு போங்க சுவாமின்னார். அவ்வளவுதானே சனீஸ்வரா, இதோ பார் நான் ஆடுகிறேன். என்ன பண்ணிட்டார்? ஆடிட்டார். அம்பிகை பார்த்தாங்க, ஆஹா என் சுவாமி போய் சொல்லியும் கூட இது சனீஸ்வரன் புறப்பட்டு விட்டான் போல இருக்கின்றது. இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டி கடைசியில் இடிக்க நேரிடு போகிறது. அவன் வந்து இடிப்பது என்ன, நானே இடிச்சுடுறேன், இடிச்சு விட்டாங்க. சிவபெருமான் இப்போ வந்தார். என்ன இது, மண்டபம் எல்லாம் மிடிந்து கிடக்கிறது. அம்பிகை கன்னத்தில் கையை வைத்து உட்கார்ந்திருக்கிறாரே அப்படி பார்த்த அடுத்த முன்னாடி, அம்பிகை யார் இடித்தது மண்டபத்தை? அந்த சனிதான் வரவில்லையே. சுவாமி என்ன சொல்றீங்க? அவன் அப்போ இங்கு வரலையா? இல்லையே, நான் சொன்னதுமே அவன் வரமாட்டேன் என்று அல்லவா சொல்லிவிட்டான். ஆமா, அப்புறம் ஏன் சுவாமி நீங்க உடுக்கையை ஆட்டினீங்க? அதுவா சுவாமி, நீங்கள் ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், அதனால் சுவாமி நான் எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து அந்த இடத்திற்கு வரமாட்டேன். ஆனா ஒண்ணு, எல்லாரும் உங்க நடன கோலத்தை பார்த்தாங்க சுவாமி. ஆருத்ரா நேத்து தான் போச்சான் சுவாமி. எனக்கு அந்த நடன கோலத்தை பார்க்கிற பாக்கியத்தை அதுவும் என்னுடைய மண்டலத்துக்குள்ளேயே கிடைக்குதுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? அதனால சுவாமி நீங்க ஒரு நடனம் ஆடுங்கன்னு கேட்டான். நானும் ஆடிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஆமா, ஆடுகிற பொழுது அந்த உடுக்கை எங்கு இருந்தது? அது எப்பொழுதும் என் கையை விட்டு எங்கே பிரிகிறது? அப்படிதான் ஆனீங்களா? ஆம், அப்படிதான் ஆடினேன். இது தெரியாம நானும் மண்டபத்தை இடித்து விட்டேன் சுவாமி. அப்படியா, சரி விடு. அவருடைய திருவிளையாடலை என்னவென்று யார் என்று சொல்லுவது? பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி கோவித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக 1000 கோடி பேர் அமர்வதாக ஒரு மண்டபத்தையே கட்டி அது தன்னுடைய மனைவியினுடைய கையினாலேயே இடிக்க வைத்த ஒரு பெருமான் யார்? அவரு சோமநாதர் என்று சொல்லக்கூடிய
ஈஸ்வரன் அவருடைய சோமநாத பீடத்தில் சந்திரபாகா நதிக்கரையில் இன்னும் என்னென்ன திருவிளையாடல்களை செய்திருக்கின்றார் என்பதை நாளைய நிறைவு பகுதியாக காண இருக்கின்றோம். விட்டல் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனே விட்டலனாக வந்திருந்து அந்த புண்டரீகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது பானுதேவருக்கும் சந்தியாவதி என்று சொல்லக்கூடிய சத்தியவதிக்கும் அந்த புண்டரீகன் என்று சொல்லக்கூடியவன் எப்படியெல்லாம் பக்தி செய்திருக்கின்றான் என்கின்ற கதையெல்லாம் நாளைய தினத்தில் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.